பெரியவாச்சரணம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியவா வானொலி. இன்றைய மாலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலமுலாவிய நீர்மலி வேணியல். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலமுலாவிய நீர்மலி வேணியல். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலமுலாவிய நீர்மலி வேணியம். அலையில் ஜோதியம் அம்பலத்தாடுவான். அலையில் ஜோதியம் அம்பலத்து ஆடுவான். மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அம்பலத்தாடுவான் அம்பலத்தாடுவான். மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். திருவாசகம் எனும் பெரியவா சரணம். பெரியவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது திருவாசக விளக்க உரை. நிகழ்த்துபவர் திரு சோமி சுந்தரம் ஐயா அவர்கள். சிங்கப்பூர் சைவ திருமுறை மாநாட்டு குழுவினருக்காக ஐயா அவர்கள் விளக்க உரை அளித்து ஒளிவட்டாக வந்ததன் மறு ஒளிபரப்பு இந்நிகழ்ச்சி. பெரியவா சரணம். நமசிவாயா. திருச்சிற்றம்பலம். உரையாசிரியர் சோமி சுந்தரம் அவர்களின் முன்னுரை. திருவாசகம் அது ஓர் இன்ப ஊற்று, அமுதக் கடல், ஆனந்தமலை. கல்லாலின் புலையமர்ந்து தவம் செய்த கடவுள் பெற்ற தவ பயன் திருவாசகம். புன்புலால் யாக்கை புரை புரை கனிய என்பலாம் உருக்கும் இன்ப அனுபவம். திருவாசகம் படித்தால் என்ன கிடைக்கும்? இவ்வுலகில் நல்லன எல்லாம் கிடைக்கும். அவ்வுலகில் அவனே கிடைப்பான். எல்லாம் தருங்கான் பெருந்துறையில் மேய பெருங்கருணையாளன் வருந்துயரம் தீர்க்கும் மருந்து என்பது மாணிக்க வாசகப் பெருமான் அருள்வாக்கு. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்ல வேண்டிய பாடல்கள் திருவாசகப் பாடல்கள். பாட்டுக்குப் பொருளாயிருப்பவன் அம்பலத்தாடும் அருட்பெருஞ்சோதியன். பாட்டுக்குப் பொருளாயிருக்கும் அவனை உணர வேண்டுமானால் பாடலின் பொருளை அறிந்து கொள்ள வேண்டும். இதற்காக திருவாசகப் பாடல்கள் அனைத்தும் தகுந்த உரையுடன் கணினி வட்டின் மூலம் உங்களுக்கு கிடைக்கச் செய்து திருமுறைக்கு பெருந்தொண்டாற்றியிருக்கிறார்கள் சிங்கப்பூர் திருமுறை மாநாட்டு குழுவினர். அவர்களை
வாயாரப் பாராட்டி மனமாற வாழ்த்துகிறேன். எட்ட முடியாத 8ஆம் திருமுறை இன்று உங்கள் கரங்களில் திகழ்கிறது. எல்லா இன்பங்களும் தர மாணிக்க வாசகர் உங்கள் இல்லங்களுக்கு வருகிறார். செவிகள் செய்த புண்ணியம் திருவாசகத்தை பொருள் உணர்ந்து கேட்பது. மாணிக்க வாசகம் கேளுங்கள், வையத்துள் வாழ்வாங்கு வாழுங்கள். தன்னையே எனக்கு தந்த தலைவனுக்கு கைமாறாக என்னையே அவனுக்கு அளிப்பேன் என்று பேசுவது இப்பகுதி. இரு கையானையை ஒத்து இருந்து என் உளக்கருவை யான் கண்டிலேன். கண்டது எவ்வமே பருக என்று பணித்தனை வான் உளோர்க்கு ஒருவனே கிட்டிலேன் கிட்பல் உண்ணவே. ஒரு கையினால் மிகுதியான உணவை வாரி உண்டு உடல் பருத்த யானை போல நான் இரு கைகளால் உணவுண்டு அது பாகனை மறப்பது போல நானும் என்னை ஆண்ட இறைவனை மறந்து அது தன் உடல் ஆற்றலை அறியாதது போல நான் என் உள்ளத்தின் உள்ளே திகழும் மூலப்பொருளான உன்னை உணர்ந்திலேன். துன்பத்தையே நான் கண்டேன். இப்படிப்பட்ட என்னை திருவடிக் காட்சி பெற வருக என்று ஞானாசிரியனாக வந்து கட்டளையிட்டாய். வானுலக தேவர்களின் ஒப்பற்ற தலைவனே, நான் அந்த கட்டளையை ஏற்று கைமாறு தர ஆற்றலில்லாதவனாய் இன்னும் உண்ணவும் உடுக்கவுமே ஆற்றலுடையவனாயிருக்கிறேனே. உண்டுவோர் உண்பொருள் என்று உணர்வார்க்கு இயலாம். பெண்டிலரு ஆண் அலி என்று அறி உண்கிலை. தொண்டனேற்கு உள்ளவா வந்து தோன்றினாய் கண்டும் கண்டீலேன் என்ன கண்மாயமே. தனக்கு உவமையில்லாத தனிப்பொருள் ஒன்றுண்டு என்று உணர்ந்தவர்களெல்லாம் அப்பொருள் பெண்ணா ஆனா அலியா என்று அறிய முடியாமல் நீ விளங்குகிறாய். ஆனால் உன் திருவடித் தொண்டனான எனக்கு உண்மைத்தன்மையோடு திருப்பெருந்துறையில் அந்தணனாவதும் காட்டி வந்தாண்டாய். கண்ணில்லான் பெற்று இழந்தது போல உன்னை கண்டும் காணாமல் விட்டுவிட்டேனே. என் கண் இப்படி மயங்கிவிட்டதே, இது என்ன கண்கட்டு வித்தையோ? மேலை வானவரும் அறியாதது ஓர் கோலமே எனை ஆட்கொண்ட கூத்தனே ஞானமே. விசும்பே இவை வந்து போம் காலமே உனை என்று காலமே உனை என்று கொல் காண்பதேயே. வானுலக இந்திரன் முதலிய தேவர்களுக்கும் மேலான பிரமபதம் திருமால் பதம் முதலியவற்றில் உள்ள தேவர்களும் அறிய முடியாத ஒப்பற்ற திருவுருவப் பேரழகனே, எளியவனாகிய என்னை ஆட்கொண்ட கூத்தப் பெருமானே, மண்முதல் விண்முடிய 5 பெரும் பூதங்களாயிருப்பவனே, அவை தோன்றி மறைவதற்கான காலவடிவான கடவுளே, உன்னை இனிமேல் என்று காணப்போகிறேன். காணல் ஆம்பரமே கட்கு இறந்தது ஓர் வாழ்நிலாம் பொருளே இங்கு ஓர் பார்ப்பு என பணனேன் படித்து ஆக்கையை விட்டு உனை புணுமாறு அறியேன் புலல் போற்றியே. உன்னருளே கண்ணாகக் காணும் பதிஞானத்தால் காணத்தக்க பரம்பொருளே, கண்ணால் முழுவதுமாக காண முடியாத பேரொளிப்பிடம்பாய் திகழ்பவனே, பறவை குஞ்சு முட்டையை விட்டு பருவம் வந்ததும் பறந்து போவது போல வாழ்வை பாழாக்கிக் கொண்ட நான் பொய்யான இவ்வுடம்பை விட்டு உன்னோடு சேரும் நெறியை அறியாமல் இன்னும் 5 இன்பங்களையே விரும்பி போற்றிக் கொண்டிருக்கிறேனே. போற்றி என்றும் புரண்டும் புகழ்ந்தும் நின்று ஆற்றல் மிக்க அன்பால் அழைக்கின்றிலேன். ஏற்று வந்து எதிர் தாமரை தாழ்வுறும் கூற்றம் அன்னது ஓர் கொள்கை என் கொள்கையே. மனத்தால் உன்னை போற்றியும்
உடலால் புரண்டு உன் திருக்கோயிலில் வலம் வந்தும் நாவினால் உன்னை புகழ்ந்து பாடியும் பல பிறவிகளில் தொடர்ந்து வரும் பேராற்றலுடைய மெய்யன்பினால் உன்னை கூவியும் அழைத்தும் செய்யவில்லை. உன் பெருமையை அறிந்தும் உனக்கு எதிராக வந்து அந்த ஆர்வத்தினாலேயே உன் திருவடித் தாமரைகளால் உதைபட்டு திருவடி பொருந்தப்படும் நற்பேறு பெற்ற யமனைப் போலவே திருவுளக் குறிப்புக்கு மாறுபட்டாவது திருவடிப்பேறு பெற வேண்டும் என்ற என் கொள்கையும் இருக்கிறது. கொள்ளும் கிள்யனை அன்பரில் கூய்ப்பணி கள்ளும் வண்டும் அறாமலர்க் குன்றையான் நள்ளும் கீழ் உளும் மேல் உளும் யாவுளும் எள்ளும் எண்ணையும் போல் நின்ற எந்தையே. அருளாகிய தேனும் அதை அருந்தும் மெய்யடியார்களாகிய வண்டுகளும் நீங்காத கொன்றை மலர் மாலைகணிந்த பெருமான் இவ்வுலகங்களில் நடுவிலும் கீழும் மேலுமாகிய எல்லா இடங்களிலும் எள்ளும் அதனுள்ளே எல்லா பகுதிகளிலும் என்றும் நிறைந்து நிலை பெற்று நிற்கும் எண்ணெயும் போல இருக்கும் எந்தை பிரான் மெய்யடியார்களை கூவி அழைத்து பணிகொள்வதைப் போல என்னையும் பணிகொள்வானோ? எந்தையாய் எம்பிரான் மற்றும் யாவர்க்கும் எந்தை தாய் தம்பிரான் தனக்கு அகுதியிலான் முந்தியன்னுள் புகுந்தனன் யாவரும் சிந்தையாலுள் அறிவு அரும் செல்வனே. எனக்கு தந்தையும் தாயும் தலைவனும் ஆகியவன், எல்லோருக்கும் தந்தையும் தாயும் தலைவனும் ஆகியவன். ஆனால் தனக்கு தந்தை தாய் தலைவன் என உறவுகள் இல்லாதவன். ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மட்டுமன்றி மனத்தினாலும் யாவரும் நினைந்து அறிவதற்கு அருமையானவன். அமரரும் முனிவரும் காண முடியாதபடி ஒளிந்து கொள்வதற்காக என் உள்ளத்தில் ஞான விளக்கம் இல்லாத பொழுதே விரைந்து வந்து புகுந்து கொண்டான். செல்வம் நல்குறவின்றி விண்ணோர் புழுப்புல் வரம்பு இன்றி யார்க்கும் அரும்பொருள் எல்லையில் கடல் கண்டும் பிரிந்தனன் கல்வகை மனத்தேன் பட்ட கட்டமே. முன் செய்த நல்வினையால் வந்த செல்வமுடையவர், தீவினையால் வந்த வறுமை உடையவர் என்ற ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல், நல்வினை நுகரும் தேவர்கள் தீவினை பயன் நுகரும் புடு புல் என்ற வேற்றுமைகள் இல்லாமல் எல்லோருக்கும் அடைவதற்கரிய சிவபெருமானுடைய அளக்க முடியாத திருவடிகளை இப்பூமியில் அவன் காட்டக் கண்டும் அதைத் தொடர்ந்து பற்றிக் கொள்ளாமல் பிரிந்து விட்டேனே. என் மனம் கல்லின் வகைகளில் ஒன்றாகி மாக்கல் போல மனக்கல்லாகிவிட்டது. அதனால்தானே இத்துன்பம் வந்து சேர்ந்திருக்கிறது. கட்டறுத்து எனை ஆண்டு கண்ணார் நீரு இட்ட அன்பரொடு யாவரும் காணவே பட்டி மண்டபம் ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அறியேனையே. என் பாசக்கட்டுக்களை அறுத்து என்னை அடிமை கொண்டு பார்ப்பவர் கண்களுக்கும் மங்களத்தை கொடுக்கும்படி திருநீர் அணிந்த மெய்யடியார்களும் மற்றவர்களும் காணும்படியாக எனக்கு பெருமை தந்து அறிஞர்கள் ஆய்வு செய்யும் பட்டி மண்டபத்தில் அறவடிவான காளை வாகனமுடைய நீ என்னையும் ஏற்றி வைத்தாயே. நான் 8ம் 2ம் சேர்த்து எண்ணக்கூடத் தெரியாதவனல்லவா? 8ஆகிய அகர வடிவான இறைவனையும் 2ஆன உகர வடிவான அம்மையையும் 2ம் என்பதில் வரும் மகர ஒற்றெழுத்தான ஆன்மாவையும் இணைக்கும் பிரணவ மந்திரத்தை அறியாதவனல்லவா நான்? அறிவனே அமுதே அடிநாயினேன் அறிவன் ஆகக் கொண்டோ எனை ஆண்டது அறிவு இலாமை அன்றே கண்டது ஆண்ட நான் அறிவனோ அல்லனோ அருள் ஈசனே. பேரறிவான ஞானமே, பேரின்பம் தரும் அமுதமே, அடிமையாகிய நாய் போன்ற என்னை அறிவுடையவனாக திருவுள்ளம் கொண்டோ ஆட்கொண்டாய்.
அப்படி ஆட்கொண்ட போது என்பால் அறிவிலாமையைத்தானே கண்டாய். இப்பொழுது உன்னை பிரிந்து தவிக்கும் நான் அறிவுடையவனா அறிவில்லாதவனா என்று தெரியவில்லையே. முற்றும் உணர்ந்த நீதான் எனக்கு தெளிவு தந்து அருள வேண்டும். அனுபோக சுத்தி. இறைவன்பால் அணுகவிடாத உலக நுகர்ச்சிகளை எண்ணி வருந்தி முறையிட்டு பின் மன தூய்மை பெறுதல். ஈசனேயல் எம்மானே எந்தை பெருமான் என் பிறவிநாசனே நான் யாதுல் ஒன்று அல்ல புல்லானாயான நீசனேனை ஆண்டாய்க்கு நினைக்க மாட்டேன் கண்டாயே தேசனே அம்பலவனே செய்வது ஒன்றும் அறியேனே. எல்லாவற்றுக்கும் இறைவனே, எனக்கு சிறப்பான தலைவனே, என்னை சான்றோனாக்கும் என் தந்தையாகிய பெருமைக்குரியவனே, பேரின்பப் பெருஞ்செல்வம் பெறத் தடையாயிருக்கும் என் பிறவியை ஒழிப்பவனே, உலகப் பொருட்கள் ஒன்றிலும் காண முடியாத மிகப் பொல்லாத நாய் போன்ற இடிந்தவனாகிய என்னை ஆட்கொண்டு அருளிய உன் பெருமையை நினைக்காமல் இருக்கிறேனே. இதை நீயும் பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறாயே. என் மன இருளை மாற்றும் ஒளி வடிவானவனே, யாவரும் காண என்னை அம்பலத்தில் ஆட்கொண்டவனே, எதுவும் செய்யத் தெரியாமல் நான் தவிக்கிறேனே. செய்வது அறியா திருநாயேன் செம்பொன் பாதமலர் காண பொய்யரு பெரும் பேரு அத்தனையுள் பேருதற்கு உரியேல் பொய்யிலா மெய்யரு வெறியார் மலர்பாதல் மேலக் கண்டும் கேட்டிருந்தும் பொய்யனேல் நாள் உண்டு உடுத்து இங்கு இருப்பது ஆனேன் போர் ஏறே. உன்னடியார்களை காமம் முதலிய அறுபகை யானைகள் தாக்கா வண்ணம் போரிட்டு அடிக்கும் சிங்கம் போன்றவனே, என்ன செய்வதென்று தெரியாமல் தவிக்கும் சிறுமை உடைய சிறு நாய் போன்றவனாகிய நான் உன் திருவடித் தாமரையைக் காணும் பேறு பெறாத பொய்மையாளர்கள் பெறத்தக்க பேறுகள் எல்லாவற்றையும் ஒருங்கே பெறுவதற்கு உரியவன். பொய்க்கலப்பற்ற மெய்யடியார்கள் உன் மலர்பாதம் அடைவதைக் கண்டும் கேட்டிருந்தும் பொய்மையாளனான நான் இவ்வுலக வாழ்வில் இச்சையுற்று இன்னும் உணவுண்டும் ஆடை உடுத்தியும் வாழ்ந்திருக்கிறேனே. போர் ஏரேனில் பொன்னகருவாய் நீ போந்தருளி இருள் நீக்கி பார் ஏறு இளமெல் முலையாளொடு உடல் வந்தருள அருள் பெற்ற சீர் ஏறு அடியார் நின் பாதம் சேரக் கண்டும் கண்கெட்ட ஊர் ஏறு ஆய் இங்கு உடல் வேனோ குடியேன் உயிர்தான் உலவாதே. ஆணவத்தை போர் செய்து அழிக்கும் ஆண் சிங்கமே, பொன்மயமாய் ஒளி வீசும் திருக்கையிலை மலையிலிருந்து நீ புறப்பட்டு வந்து எங்கள் ஆணவ இருளை கெடுப்பதற்காக கச்சணிந்த இளமையான முலைகளை உடைய பார்வதியோடும் உடன் வந்தருள, அதனால் திருவருள் பெற்ற சிறப்பு மிக்க மெய்யன்பர்கள் திருவடி அடைந்ததை கண்ணால் நேரில் பார்த்திருந்தும் நான் கண்கெட்டு குருடாகி கட்டுக்கடங்காமல் திரியும் ஊர் பொலியருது போல திரியலாமா? நான் மிக கொடியவன் என்பதால் என் உயிர் இன்னும் கெட்டுப்போகாமல் இருக்கிறதா? உலவாக்காலம் தவம் எய்தி உறுப்பும் வெறுத்து இங்கு உனை காண்பான் பலமா முனிவரு நனிவாட பாவியேனை பணிகொண்டாய் மலமாக்குரம்பை இது மாய்க்க மாட்டேன் மணியே உனை காண்பான் அளவா நிற்கும் அன்பு இலேன் எனக் கொண்டு எழுகேல் எம்மானே.
நீண்ட நெடுங்காலம் தவமுயற்றி உடம்பை வெறுத்து உன்னை காண வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் பல பெரிய முனிவர்கள் மிகவும் பாடி நிற்க அவர்களை விட்டுவிட்டு பாவியாகிய என்னை அடிமையாக ஏற்று பணி செய்ய வைத்தாய். நானோ மலம் சோறும் இந்த பெரிய உடம்பை ஒழிக்கும் ஆற்றல் இல்லாதவன். என் மாணிக்கமே, உன்னை காண வேண்டுமென்று வருந்தி துன்புறும் மெய்யன்பு இல்லாதவன். இனி எதனை பற்றுக்கோடாக கொண்டு வினைக்கடலில் இருந்து எழுந்து உய்வேன்? என் தலைவனே, நீயே காப்பாற்ற வேண்டும். மானே நோக்கி உமையாள் பங்க வந்து இங்கு ஆட்கொண்ட தேனே அமுதே கரும்பில் தெளிவே சிவனே தென்தில்லை கோனே உன் தன் திருக்குறிப்பு சுடுவார் நில் கடல் கூட ஊன்றார் புழுக்கூடு இது காத்து இங்கு இருப்பது ஆனேன் உடையானே. அடியார்களை இறைவன் புறக்கணித்து விடக்கூடாதே என்று மறுச்சு தோன்றும் பார்வையோடு பார்க்கும் மான்வெடி பாவை உமையவளை ஒரு கூறாகப் பெற்றவனே, இந்த உலகுக்கு வந்து என்னை அடிமை கொண்டவனே, தேனைப் போல் மிக இனிப்பவனே, பாலைப் போல் பயன் தருபவனே, கருப்பங்கட்டி போல் தூய இன்பம் அளிப்பவனே, பேரின்ப வடிவான சிவனே, தென்னாட்டு தில்லைக்கு அரசனே, நின் திருவுள்ள குறிப்பு சாரப்பெற்ற மெய்யன்பர்கள் உன் திருவடியை அடைய என்னை உடைய பெருமானே, நான் மட்டும் தசையால் நிறைந்த புடுக்கூடாகிய இவ்வுடலை பாதுகாத்து இதிலேயே தங்கி இருக்கிறேனே. உடையானே நில்தனை உள்கி உள்ளம் உருகும் பெரும் காதல் உடையார் உடையாய் நின் பாதம் சேரக் கண்டு இங்கு ஓர் நாயில் கடையானேன் நெஞ்சு உருகாதேல் கல்லாமனதேன் கசியாதேல் முடையார் புழுக்கூடு இது காத்து இங்கு இருப்பதாக முடித்தாயே. குறைவிலா நிறைவாய் எல்லாமுடைய பெருமானே, உன்னையே நினைந்து நெஞ்சு உருகும் பேரன்பர்கள் தம்மை உடைய பெருமானாகிய உன் திருவடிகளை அடைந்து இன்புறக் கண்டும் ஊரில் திரியும் நாயை விட கீழான நான் உள்ளமுருகாமல் இருக்கிறேனே. சமய உண்மைகளை கற்றுத் தெளியா மனமுடையவனாய், உன்னை எண்ணிக் கசிந்து கண்ணீர் மல்க உருகாதவனாய், நாற்றமிக்க புழுக்கூடாகிய இவ்வுடம்பையே பேணிப் பாதுகாத்து இவ்வுலக வாழ்விலேயே நிலைப்படுமாறு செய்துவிட்டாயே. இதுதான் உன் திருவுள்ளமோ? முடித்த ஆருள் எந்தனக்கே தக்கதே முன்னடியாரை பிடித்த ஆருள் சோராமல் சோரனேல் இங்கு ஒருத்திவாய் துடித்த ஆறும் துகில் இறையே சோர்ந்த ஆறும் முகங்குருவேற் பொடித்த ஆறும் இவை உணர்ந்து கேடுயல் தனக்கே சூழ்ந்தேனே. இந்த உடலையே பேணிப் பாதுகாத்து இங்கே இருக்கட்டும் என்று நீ முடிவு செய்ததும் சரிதான். முன்னர் மெய்யன்பர்களைச் சோர்ந்து போகாமல் அணைத்துக் கொண்டதும் பொருத்தம்தான். ஏன் தெரியுமா? கள்வனாகிய நான் காமத்தில் வீழ்ந்து ஒரு பெண்ணின் வாயுதழ் துடித்ததையும் ஆடை சிறிது நடுவியதையும் அவள் முகத்தில் சிறு வியர்வை அரும்பியதையும் ஆகிய இவற்றையே உணர்ந்து எனக்கு நானே கேட்டையல்லவா தேடிக்கொண்டு விட்டேன். தேனை பாலை கண்ணலின் தெளிவை ஒளியை தெளிந்தாதம் ஊனை உருக்கும் உடையானை உம்பரானை வம்பனேன் நான் நில் அடியேன் நீ என்னை ஆண்டாய் என்றால் அடியேற்கு தானும் சிரித்தே அருளலாம் தன்மையாம் என் தன்மையே. தன்னை அடைந்தார் அனுபவிக்கும் தேனும் பாலும்
இவை போல எச்சிலும் ஊனும் கலக்காத கரும்புச் சாற்றின் தெளிவாகவும் உள்ளவனும் அருட்பெருஞ்சோதியும் தன்னை கடவுளென்று உணர்ந்து தெளிந்த மெய்யடியார்களின் ஊனுடம்பை உருக வைக்கும் உடையவனும் மேலான சிவபுரத் தலைவனும் ஆகிய பெருமானை நோக்கி, வீணனாகிய நான், தகுதியற்ற நான் உன் அடியவன் என்றும், தகுதி உணராது ஆட்கொண்ட நீ என்னை ஆண்டவன் என்றும் கூறினால், அறியா குழந்தையின் பொருந்தா உரை கேட்டு தந்தை நகைப்பது போல சிவபெருமான் என்னை பார்த்து சிரித்தருள்வான். என் இயல்பு இப்படி சிரிக்கத்தக்கதுதான். தன்மை பிறரால் அறியாத தலைவா, பொல்லா நாயான உன்னை ஏனை ஆண்டு ஐயா புறமே போக விடுவாயோ? என்னை நோக்குவார் யாரே என் நான் செய்கேன் எம்பெருமான் பொன்னே திகழும் திருமேனி எந்தாய் எங்கு புகுவேனே? உலக உயிர்கள் அனைத்தையும் தான் அறிந்தாலும் தன்னியல்பை பிறரறிய முடியாத தலைவனே, பொல்லாத நாய் போன்ற சிறுமை உடைய என்னை ஆட்கொண்டு ஐயனே புறத்தே தள்ளி வேறொருவர்வால் போக விட்டு விடுவாயோ? அப்படி தள்ளிவிட்டால் என்னை கடைக்கணிப்பார் யார் இருக்கிறார்கள்? நான் என்ன செய்வேன்? என்னை ஆண்டவன் நீதானே. பொன்னார் மேனியை உடைய என் அப்பனே, உன் பிள்ளை உன்னை விட்டு வேறு யாரிடம் அடைக்கலம் புகுவேன்? புகுவேன் எனதே நின் பாதம் போற்றும் அடியாருள் நின்று நகுவேன் பண்டு தோள் நோக்கி நாணம் இல்லா நாயினேன். நெகும் அன்பு இல்லை நினைக்கான நீ ஆண்டு அருள் அடியேனுள் தகுவனே எல் தன்மையே எந்தாய் அந்தோ தரியேனே. எந்தையே, உன் திருப்பாதம் எனக்கே உரிமை உடையதல்லவா? அத்திருவடிகளையே அடைவேன். படிபாவங்கண்டு வெட்கப்படாத நாய் போன்ற நான் உன்னை போற்றும் அடியார் கூட்டத்துக்கு நடுவில் நின்று பலர் அறிய என் தோள்களின் பூரிப்பை வெளிப்படுத்தி இருமாந்து கழித்தேன். நின்னை காணக் கருவியாய் நிற்கும் குறைவான வெய்யன்பு எனக்கு இல்லை. நீயே வந்து தடுத்தாட்கொள்வதற்கு நான் தகுதியானவனா? இல்லையே. இந்நிலையில் ஐயோ, இந்த உலக வாழ்வை எப்படி பொறுத்துக் கொண்டிருப்பேன்? பெரியவா சரணம். பெரியவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது திருவாசக முற்றோதல். 15 நாட்கள் 15 நிமிடங்கள். நிகழ்த்துபவர்கள் தினம் திருவாசகம் குழு அன்பர்கள். பெரியவா கருணை, பெரியவா சரணம், நமசிவாயா, திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். திருப்பொற்சுண்ணம் தில்லையில் அருளியது ஆனந்த மனோலயம். முத்து நல் தாமம்பூ மாலை தூக்கி முளைக்குடம் தூபம் நல் தீபம் வைமின் சக்தியும் சோமியும் பார்மகளும் நாமகளோடு பல்லாண்டிசைமின் சித்தியும் கௌரியும் பார்ப்பதியும் கங்கையும் வந்து கவரி கொள்மின் அத்தன் ஐயாரன் அம்மானை பாடி ஆடப்பொற்சுண்ணம் இடித்து நாமே. பூயியல் வார்சடை எம்பிரார்க்கு பொன்திருச் சுண்ணம் இடிக்க வேண்டும். மாவின் வடுவகிர் அன்ன கண்ணீர் வம்மின்கள் வந்துடன் பாடுமின்கள் கூவுமின் தொண்டர் புறம் நிலாமே. குனிமின் தொழுமின் எம்கோன் எம் கூத்தன் தேவியும் தானும் வந்து எம்மையாள செம்பொன் செய்சுண்ணம் இடித்து நாமே. சுந்தர நீரு அணிந்தும் மெழுகி தூய பொன் சிந்தி நிதி பரப்பி இந்திரன் கற்பகம் நாட்டி எங்கும் எழில் சுடர் வைத்து கொடியெடுமின் அந்தரர் கோன் அயன் தன் பெருமான் ஆழியான் நாதன் நல் வேலன் தாதை எந்தரம் ஆள் உமையாள் கொழுநர்க்கு ஏய்ந்த பொற்சுண்ணம் இடித்து நாமே. காசு அணிமீன்கள் உலக்கையெல்லாம் காம்பு அணிமீன்கள் கரை உரலை நேசம் உடைய அடியவர்கள் நின்று நிலாவுக என்று வாழ்த்தி தேசமெல்லாம் புகழ்ந்தாடும் கச்சி திரு ஏகம்பன் செம்பர் கோயில் பாடி பாசவினையை பறித்து நின்று பாடிப்பொற்சின்னம் இடித்து நாமே. அரகு எடுப்பார் அயனும் அறியும் அன்றி மற்றிந்திரனோடு அமரர் நறுமுறு தேவர் கணங்களெல்லாம்
நம்பில் பின்பு எடுக்க ஒட்டோம் செறிவுடை மும்மதில் எய்த வில்லி திரு ஏகம்பன் செம்பொற் கோயில் பாடி முறுவல் செவ்வாயினீர் முக்கண் அப்பர்க்கு ஆடப்பொற் சுண்ணம் இடித்து நாமே. உலக்கை பல ஓச்சுவார் பெரியர் உலகமெல்லாம் உரல் போதாதென்றே கலக்க அடியவர் வந்து நின்றார் காண உலகங்கள் போதாதென்றே நலக்க அடியோமை ஆண்டு கொண்டு நாள்மலர் பாதங்கள் சூடத் தந்த மலைக்கு மருகனை பாடிப் பாடி மகிழ்ந்து பொற்சுண்ணம் இடித்து நாமே. சூடகம் தோள்வளை ஆர்ப்ப ஆர்ப்ப தொண்டர் குழாம் எழுந்த ஆர்ப்ப ஆர்ப்ப நாடவர் நம்தம்மை ஆர்ப்ப ஆர்ப்ப நாமும் அவர்தம்மை ஆர்ப்ப ஆர்ப்ப பாடகம் மெல்லடியார்க்கு பங்கை பங்கினன் எங்கள் பராபரனுக்கு ஆடக மாமலை அன்ன கோவுக்கு ஆடப்பொற் சுண்ணம் இடித்து நாமே. வாழ்த்தடங்கண் மட மங்கை நல்லீர் வரிவளை ஆர்ப்ப வன்கம் கொங்கை பொங்க தோள்திரு முண்டம் துதைந்திலங்க சோத்து எம்பிரான் என்று சொல்லிச் சொல்லி நாள்கொண்ட நாள்மலர் பாதம் காட்டி ஞாயிற் கடைப்பட்ட நம்மை இம்மை ஆட்கொண்ட வண்ணங்கள் பாடிப் பாடி ஆடப்பொற் சுண்ணம் இடித்து நாமே. வையகம் எல்லாம் உரலதாக மாமேரு என்னும் உலக்கை நாட்டி மெய்யெனும் மஞ்சள் நிறைய அட்டி மேதகு தென்னன் பெருந்துரையான் செய்யத் திருவடி பாடிப் பாடி செம்பொன் உலக்கை வலக்கை பற்றி ஐயன் அணிதில்லை வாணனுக்கே ஆடப்பொற் சுண்ணம் இடித்து நாமே. முத்தணி கொங்கைகள் ஆட ஆட மொய்குழல் வண்டினம் ஆட ஆட சித்தம் சிவனொடும் ஆட ஆட செங்கையல் கண் பனி ஆட ஆட பித்தம்பிரானோடும் ஆட ஆட பிறவிப் பிறரொடும் ஆட ஆட அத்தன் கருணையோடு ஆட ஆட ஆடப்பொற் சுண்ணம் இடித்து நாமே. மாடு நகைவாள் நிலா எரிப்ப வாய் திறந்து அம்பவளம் துடிப்ப பாடுமின் நம்தம்மை ஆண்டவாறும் பணிகொண்ட வண்ணமும் பாடிப் பாடி தேடுமின் எம்பெருமானை தேடி சித்தம் களிப்ப திகைத்து தேறி ஆடுமின் அம்பலத் தாடினானுக்கு ஆடப்பொற் சுண்ணம் இடித்து நாமே. மையமர் கண்டனை வான நாடர் மருந்தினை மாணிக்கக் கூத்தன் தன்னை ஐயனை ஐயர் பிரானை நம்மை அகப்படுத்து ஆட்கொண்டு அருமை காட்டும் பொய்யர்தம் பொய்யனை மெய்யர் மெய்யை போது அரிக்கண் இணை பொன்தொடித்தோள் பையரவ் அல்குல் மடந்தை நல்லீர் பாடிப்பொற் சுண்ணம் இடித்து நாமே. மின்னிடை செந்துவர் வாய்க் கருங்கண் வெண்ணகை பண்ணமர் மென்மொழியீர் என்னுடை ஆரமுதெங்களப்பன் எம்பெருமான் இமவான் மகட்கு தன்னுடை கேள்வன் மகன் தகப்பன் தமையன் எம் ஐயன் தாள்கள் பாடி பொன்னுடை பூன்முலை மங்கை நல்லீர் பொன்திருச் சுண்ணம் இடித்து நாமே. சங்கம் அரற்ற சிலம்பொலிப்ப தாழ்குழல் சூழ்தரு மாலையாட செங்கனி வாய் இதழும் துடிப்ப சேயிழையீர் சிவலோகம் பாடி கங்கை இறைப்ப அரா இறைக்கும் கற்றைச் சடை முடியான் கழற்கே பொங்கிய காதலின் கொங்கை பொங்க பொன்திருச் சுண்ணம் இடித்தும் நாமே. ஞானக் கரும்பின் தெளியைப் பாகை நாடற்கரிய நலத்தை நந்தாத் தேனை பழச்சுவை ஆயினானை சித்தம் புகுந்து தித்திக்க வல்ல கோனை பிறப்பறுத்து ஆண்டுகொண்ட கூத்தனை நாத்தழும் பேர வாழ்த்தி பானல் தடங்கண் மடந்தை நல்லீர் பாடிப்பொற் சுண்ணம் இடித்து நாமே. ஆவகை நாமும் வந்த அன்பர் தம்மோடு ஆட்செய்யும் வண்ணங்கள் பாடி விண்மேல் தேவர் கனாவிலும் கண்டறியா செம்மலர் பாதங்கள் காட்டும் செல்வச் சேவகம் ஏந்திய வெல்கொடியான் சிவபெருமான் புறம் செற்ற கொற்ற சேவகன் நாமங்கள் பாடிப் பாடி செம்பொன் சுண்ணம் இடித்து நாமே. தேனக மாமலர் கொன்றை பாடி சிவபுரம் பாடி திருச்சடை மேல் வானக மாமதி பிள்ளை பாடி மால்விடை பாடி வலக்கை ஏந்தும் ஊனக மாமழுச் சூலம் பாடி உம்பரும் இம்பரும் உய்ய அன்று போனகமாக நஞ்சுன்றல் பாடி பொன்திருச் சுண்ணம் இடித்து நாமே. அயன்தலை கொண்டு சென்றாடல் பாடி அருக்கன் எயிறு பறித்தல் பாடி கயந்தனை கொண்டுரி போர்த்தல் பாடி காலனை காலால் உதைத்தல் பாடி இயைந்தன முப்புறம் எய்தல் பாடி ஏழை அடியோமை ஆண்டு கொண்ட நயந்தனை பாடி நின்று ஆடி ஆடி நாதற்கு சுண்ணம் இடித்து நாமே.
வட்ட மலர் கொன்றை மாலை பாடி மத்தமும் பாடி மதியும் பாடி சிட்டர்கள் வாழும் தென் தில்லை பாடி சிற்றம்பலத் தெங்கள் செல்வம் பாடி கட்டிய மாசுணக் கச்சை பாடி கங்கணம் பாடி கவித்த கைமேல் இட்டு நின்றாடும் மறவம் பாடி ஈசர்க்குச் சுண்ணம் இடித்து நாமே. வேதமும் வேள்வியும் ஆயினார்க்கு மெய்மையும் பொய்மையும் ஆயினார்க்கு சோதியுமாய் இருளாயினார்க்கு துன்பமுமாய் இன்பம் ஆயினார்க்கு பாதியுமாய் முற்றும் ஆயினார்க்கு பந்தமுமாய் வீடும் ஆயினார்க்கு ஆதியும் அந்தமும் ஆயினார்க்கு ஆடப்போர் சுண்ணம் இடித்து நாமே. திருச்சிற்றம்பலம். தில்லையில் அருளிய திருக்கோத்தும்பி. திருச்சிற்றம்பலம். பூயேறு கோனும் புரந்தரனும் பொற்பமைந்த நாயேறு செல்வியும் நாரணனும் நான்மறையும் மாயேறு ஜோதியும் வானவரும் தாமறியா சேயேறு சேவடிக்கே சென்றூதாய் கோத்தும்பி. நானார் என் உள்ளம்மார் ஞானங்களார் என்னை யார் அறிவார் வானோர் பிரான் என்னை ஆண்டிலனேல் மதிமயங்கி ஊனார் உடைத்தலையில் உண்பளித்தேர் அம்பலவன் தேனார் கமலமே சென்றூதாய் கோத்தும்பி. தினைத்தனை உள்ளதுவோர் பூவினில் தேன் உண்ணாதே நினைத்தொரும் காண்தொரும் பேசுந்தொரும் எப்போதும் அனைத்து எலும்பு உள்நக ஆனந்தத்தேன் சொரியும் குனிப்பு உடையானுக்கே சென்றூதாய் கோத்தும்பி. கண்ணப்பன் ஒப்பதுவோர் அன்பு இன்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ணப்பணித்து என்னை வா என்ற வான்கருணை சுண்ண பொன் நீற்றற்கே சென்றூதாய் கோத்தும்பி. அத்தேவர் தேவர் அவர் தேவர் என்று இங்கன் பொய்த்தேவு பேசி புலம்புகின்ற பூதலத்தே பத்தேதும் இல்லாது என் பற்று அற நான் பற்றி நின்ற மெய்த்தேவர் தேவர்க்கே சென்றூதாய் கோத்தும்பி. வைத்த நிதி பெண்டீர் மக்கள் குலம் கல்வி என்னும் பித்த உலகில் பிறப்பொடு இறப்பு என்னும் சித்த விகார கலக்கம் தெளிவித்த வித்தக தேவர்க்கே சென்றூதாய் கோத்தும்பி. சட்டோ நினைக்க மனத்து அமுதாம் சங்கரனை கெட்டேன் மறப்பேனோ கேடுபடா திருவடியை ஒட்டாத பாவித் தொழும்பரை நாம் உரு அறியோம் சிட்டாய சிட்டர்க்கே சென்றூதாய் கோத்தும்பி. ஒன்றாய் முளைத்து எழுந்து எத்தனையோ கவடுவிட்டு நன்றாக வைத்து என்னை நாய்ச்சிவிகை ஏற்றுவித்த என் தாதை தாதைக்கும் எம் அனைக்கும் தம் பெருமான் குன்றாத செல்வர்க்கே சென்றூதாய் கோத்தும்பி. கரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற கரை மிடற்றன் சரணங்களே சென்று சார்தலுமே தான் எனக்கு மரணம் பிறப்பு என்று இவை இரண்டின் மயக்க அறுத்த கருணை கடலுக்கே சென்றூதாய் கோத்தும்பி. நோயுற்று மூத்து நான் நுந்துகன்றாய் இங்கிருந்து நாயுற்ற செல்வம் நயந்தறியா வண்ணம் எல்லாம் தாயுற்று வந்து என்னை ஆண்டு கொண்ட தன் கருணை தேயுற்ற செல்வர்க்கே சென்றூதாய் கோத்தும்பி. வன்னெஞ்ச கள்வன் மணவலியன் எண்ணாதே கல் நெஞ்சு உருக்கி கருணையினால் ஆண்டு கொண்ட அன்னம் திளைக்கும் அணிதில்லை அம்பலவன் பொன்னம் கழலுக்கே சென்றூதாய் கோத்தும்பி. நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை பேயேனது உள்ள பிழை பொறுக்கும் பெருமையனை சீயேதும் இல்லாது என் செய்பணிகள் கொண்டருளும் தாயான ஈசர்க்கே சென்றூதாய் கோத்தும்பி. நான் தனக்கு அன்பு இன்மை நானும் தானும் அறிவோம் தான் என்னை கொண்டது எல்லாரும் தாம் அறிவார் ஆன கருணையும் ஆங்குற்ற தானவனே கோன் என்னை கூட குளிர்ந்தூதாய் கோத்தும்பி. கருவாய் உலகினுக்கு அப்புறமாய் இப்புறத்தே மறுவார் மலர் குழல் மாதினொடும் வந்தருளி அருவாய் மறை பையில் அந்தணனாய் ஆண்டு கொண்ட திருவான தேவர்க்கே சென்றூதாய் கோத்தும்பி. நானும் என் சிந்தையும் நாயகனுக்கு எவ்விடத்தோம் தானும் தன் தையலும் தாழ்சடையோன் ஆண்டிலனேல் வானும் திசைகளும் மாக்கடலும் ஆயபிரான் தேனுந்து சேவடிக்கே சென்றூதாய் கோத்தும்பி. உள்ளப்படாத திருவுருவை உள்ளுதலும் கள்ளப்படாத கழிவந்த வான்கருணை வெள்ளப்பிரான் எம்பிரான் என்னை வேறே ஆட்கொள் அப்பிரானுக்கே சென்றூதாய் கோத்தும்பி. பொய்யாய செல்வத்தே புக்க அழுந்தி நாள் தோறும் மெய்யா கருதி கிடந்தேனை ஆட்கொண்ட ஐயா என் ஆருயிரே அம்பலவா என்று அவன் தன் செய்யார் மலரடிக்கே சென்றூதாய் கோத்தும்பி. தோலும் துகிலும் குழையும் சுருள் தோடும் பால் வெள்ளை நீரும் பசுஞ்சாண்டும் பைங்கிளியும் சூலமும் தொக்க வளையும் உடை தொன்மை கோலமே நோக்கி குளிர்ந்தூதாய் கோத்தும்பி. கள்வன் கடியன் கலதி இவன் எண்ணாதே வள்ளல் வரவர வந்து ஒழிந்தான் என் மனத்தே உள்ளத்து உறுதுயர் ஒன்று ஒழியா வண்ணம் எல்லாம் தெல்லும் கயலுக்கே சென்றூதாய் கோத்தும்பி. பூமேல்
அயனோடு மாலும் புகழ் அரிது என்று ஏமாறி நிற்க அடியேன் இருமாக்க நாய்மேல் தவிசியிட்டு நன்றாய் பொருட்படுத்த தீமேனி யானுக்கே சென்றூதாய் கோத்தும்பி. திருச்சிற்றம்பலம். தில்லையில் அருளிய திருத்தெள்ளேனம். திருச்சிற்றம்பலம். திருமாலும் பன்றியாய் சென்று உணரா திருவடியை உருநாமம் அறியவோர் அந்தணனாய் ஆண்டு கொண்டான் ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லார்க்கு ஆயிரம் திருநாமம் பாடி நாம் தெள்ளேனம் கொட்டாமோ. திருவார் பெருந்துரை மேயபிரான் என் பிறவி கருவேர் அறுத்தபின் யாவரையும் கண்டதில்லை அருவாய் உருவமும் ஆயபிரான் அவன் மருவும் திருவாரூர் பாடி நாம் தெள்ளேனம் கொட்டாமோ. அரிக்கும் பிரம்மருக்கும் அல்லாத தேவர்கட்கும் தெரிக்கும் படித்தன்றி நின்ற சிவம் வந்து நம்மை உருக்கும் பணி கொள்ளும் என்பது கேட்டு உலகமெல்லாம் சிரிக்கும் திறம்பாடி தெள்ளேனம் கொட்டாமோ. அவமாய தேவர் அவகதியில் அழுந்தாமே பவமாயம் காத்து என்னை ஆண்டு கொண்ட பரஞ்சோதி நவமாய செஞ்சுடர் நல்குதலும் நாம் ஒழிந்து சிவமானவா பாடி தெள்ளேனம் கொட்டாமோ. அருமந்த தேவர் அயன் திருமார்க்கு அரிய சிவம் உருவந்து பூதலத்தோர் உகப்பு எய்த கொண்டருளி கருவெந்து வீழ கடை கணித்து என் உளம் புகுந்த திருவந்தவா பாடி தெள்ளேனம் கொட்டாமோ. அரையாடு நாகம் அசைந்த பிரான் அவனியின் மேல் வரையாடு மங்கை தன் பங்கொடும் வந்து ஆண்ட திறம் உரையாட உள் ஒளி ஆட ஒன்மலர் கண்களில் நீர் திரையாடுமா பாடி தெள்ளேனம் கொட்டாமோ. ஆ அரி அயன் இந்திரன் வானோருக்கு அரிய சிவன் வாவா என்று என்னையும் பூதலத்தே வலித்து ஆண்டு கொண்டான் பூவார் அடிச்சுவடு என் தலைமேல் பொறித்தலுமே தேவானவா பாடி தெள்ளேனம் கொட்டாமோ. கரங்கு ஓலை போல் வதுவோர் காய பிறப்பொடு இறப்பு என்னும் அறம்பாவம் என்று 2 அச்சம் தவிர்த்து என்னை ஆண்டு கொண்டான் மறந்தேயும் தன்கழல் நான் மறவா வண்ணம் நல்கிய அத்திறம்பாடல் பாடி நாம் தெள்ளேனம் கொட்டாமோ. கல்நார் உரித்து என்னையும் தன் கருணையினால் பொன்னார் கழல் பணித்து ஆண்ட பிரான் புகழ் பாடி மின்னேர் நுடங்கு இடை செந்துவருவாய் வெண்ணகையீர் தென்னா தென்னா என்று தெள்ளேனம் கொட்டாமோ. கனவேயும் தேவர்கள் காண்பரிய கணை கழலோன் புனவே அனவளை தோழியொடும் புகுந்தருளி நனவே என்னை பிடித்து ஆட்கொண்டவா நயந்து நெஞ்சம் சினவேர் கண்ணீர் மல்க தெள்ளேனம் கொட்டாமோ. கயல் மாண்ட கண்ணிதன் பங்கன் எனை கலந்து ஆண்டலுமே அயல் மாண்டு அறிவினை சுற்றமும் மாண்ட அவனியின் மேல் மயல் மாண்டு மற்ற உள்ள வாசகம் மாண்டு என்னுடைய செயல் மாண்டவா பாடி தெள்ளேனம் கொட்டாமோ. முத்திக்கு உழன்று முனிவர் குழாம் நனிவாட அத்திக்கு அருளி அடியேனை ஆண்டு கொண்டு பத்திக் கடலுள் பதித்த பரஞ்சோதி தித்திக்குமா பாடி தெள்ளேனம் கொட்டாமோ. பார்ப்பாடும் பாதாளர் பாடும் விண்ணோர் தம்பாடும் ஆர்ப்பாடும் சார வகையருளி ஆண்டு கொண்ட நேர்பாடல் பாடி நினைப்பரிய தனிப்பெரியோன் சீர்பாடல் பாடி நாம் தெள்ளேனம் கொட்டாமோ. மாலே பிரமனே மற்றொழிந்த தேவர்களே நூலே நுழைவு அறியான் நுண்ணியனாய் வந்த அடியேன் மாலே பாலே புகுந்து பரிந்து உருகும் பாவகத்தால் சேலேர் கண்ணீர் மல்க தெள்ளேனம் கொட்டாமோ. உருகிப் பெருகி உளங்குளிர முகந்து கொண்டு பருகற்கு இனிய பரங்கருணை தடங்கடலே மருவித் திகழ் தென்னன் வார்கழலே நினைந்தடியோம் திருவை பரவினாம் தெள்ளேனம் கொட்டாமோ. புத்தன் புரந்தராதி அயன்மால் போற்றி செய்யும் பித்தன் பெருந்துரை மேயபிரான் பிறப்பறுத்த அத்தன் அணிதில்லை அம்பலவன் அருட்கழல்கள் சித்தம் புகுந்தவா தெள்ளேனம் கொட்டாமோ. உவலை சமயங்கள் ஒவ்வாத சாத்திரமாம் சவலை கடல் உளனாய் கிடந்து தடுமாறும் கவலை கெடுத்து கழல் இணைகள் தந்தருளும் செயலை பரவினாம் தெள்ளேனம் கொட்டாமோ. வான் கெட்டு மாருதம் மாய்ந்து அழல் நீர் மண் கெடினும் தான் கெட்டல் இன்றி சலிப்பு அறியா தன்மையனுக்கு ஊன் கெட்டு உயிர் கெட்டு உணர்வு கெட்டு என் உள்ளமும் போய் நான் கெட்டவா பாடி தெள்ளேனம் கொட்டாமோ. விண்ணோர் முழு முதல் பாதாளத்தார் வித்து மண்ணோர் மருந்து அயன்மால் உடைய வெய்ப்படியோம் கண்ணார வந்து நின்றான் கருணை கடல் பாடி தென்னா தென்னா என்று தெள்ளேனம் கொட்டாமோ. குலம் பாடி கொக்கு இறகும் பாடி கோல்வளையா நலம் பாடி நஞ்சுண்டவா பாடி நாள்தோறும் அலம்பார் புனல் தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற சிலம்பாடல் பாடி நாம் தெள்ளேனம் கொட்டாமோ. திருச்சிற்றம்பலம். பெரியவாச்சரணம். பெரியவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது திருவாசக பக்ஷம். 15 நாட்கள் திருவாசக உபன்யாசம் நிகழ்த்துபவர் பிரம்மஸ்ரீ கணேச சர்மா அவர்கள். அண்டர் தலைவனான் அண்டச்சராசனங்களுக்கும் தலைவனான்
அவன் இருக்கிற உத்தர கோஷமங்கை அந்த கோவில் எப்படி இருக்குன்னு மஞ்சு தோய் மாடமணி உத்தர கோஷமங்கை அந்த மேகம்லாம் விழிச்சிட்டு இருக்கான். அவ்வளவு ஹைட்டு மாடி மஞ்சு தோய் மாடமணி உத்தர கோஷமங்கை அஞ்சொழால் தன்னோடும் கூடி இனிமையான மொழியுடைய உமாதேவியோட கூடியிருக்கான். உமா மகேஸ்வரனா இருக்கான். தாயாரோட சேர்ந்திருக்கான பகவானுக்கு தனி கருணை. அந்த சக்தியோட சிவசக்தி சொரூபமா இருக்கான். அவன் அந்த உமையோட கூடி என்ன பண்றான்னு அடியவர்கள் நெஞ்சு உள்ளே நின்று அமர்ந்து ஓடி கருணை செய்து அவன் மனசுக்குள்ள தோன்றுவதனால என்ன ஆகுதுல ஆனந்தம் அமுதம் ஒரு பேர் பிரமானந்தம் சுரிச்சுட்டே பிரவாகமா இருக்கு. அப்படி இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? துஞ்சல் பிறப்பதுப்பான். நமக்கு இப்படி சமத்தை கொடுத்தது இந்த பிறவி பிறப்பு இறப்பு புனரவி நாம் புனரவி மரணம் புனரவி ஜனனி ஜடலையை செய்யணும். அப்படிதான் இருக்கு. பிறக்கிறோம் இருக்கிறோம் இப்படி ஏற்பட்ட இந்த பிறவி பிடிய அறுத்துக்கிறான். அவனோட புகழ நாம் பாடிட்டு கொஞ்சம் அப்படிங்கிறது. அதில் முதல்ல சொல்றது நஞ்சவர் கண்டன் நஞ்சன் நீலகண்டன் அப்படின்னு பரமேஸ்வரோட அந்த வீர வீர பராக்கிரமங்கள்ல ஒன்றும் ஆலகாலத்தை சாப்பிட்டது. இந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். கடல்ல தேவர்களும் அசுரர்களும் கிடைஞ்சா எப்படி கிடைச்சா அது புராணம் சொல்றது. தேவாசுரம் 2 பெரிய மந்திரமலைய மத்தா வச்சு வாசுகிங்கிற பாம்ப கைகா வச்சுட்டு தலை பக்கத்துல அசுரர்கள்லாம் 2 பால் பக்கத்துல தேவர்கள்லாம் 2 கடைஞ்சா என்ன ஆகுது? இந்த மலையால் நமக்கு கீழே இறங்கி அடிகளே சப்போர்ட் இல்லை கீழே இறங்கி உடனே எல்லாரும் பின்னாடி பகவான் பிரார்த்தனா விஷ்ணு என்ன ஆமையா பூர்வங்களுக்கு கூர்மாவதாரம் பண்ணி அந்த மலையை தன்னோட பொதுவில் தாக்கின்ற. அதுக்கப்புறம் அது செட் ஆகிட்டு அப்புறம் கிடைஞ்சா அதுல பல சாமான்கள்லாம் வந்தது. இப்படிலாம் நமக்கு புராண கதை சொல்லுது இல்லையா? இது ஏதோ ஒரு கதை மாதிரி இருக்கு. நமது புராணங்கள் எல்லாமே பெரிய விஷயங்கள நமக்கு சட்டுன்னு உள்ளுக்குள்ள இறங்கணுங்கிறதுக்காக ஒரு கதாரூபத்தில் சொல்லுது. இந்த அமிர்த மந்தனம் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்லை. அமிர்தம்னா என்ன? சாகாத இருக்கிறது. மிருதம்னா சாகிறது, அமிர்தம்னா சாகாத இருக்கிறது. தேவர்கள்லாம் சாகாத தன்மைய அடைஞ்சா, அசுரர்கள்லாம் அழிஞ்சா அப்படின்னு நம்ம புராணத்திலிருந்து சொல்றது. அப்படின்னா என்னங்க? தீய சக்தி எப்போதுமே அழியத்தான் அழியும். ஆனா அழியறதுக்கு முன்னால என்ன பண்ண பெரிய ஆட்டம் போட்டுதான் அழியும். அது போடுற ஆட்டத்துல இந்த நல்ல சக்தியெல்லாம் இருக்கிற இடம் தெரியாது போய் ஒளிஞ்சுக்கிறாரு பண்ணிவிடும். இருக்கிற இடம் தெரியாத பண்ணிவிடும். சாமி கீதையிலே சொல்றாரு, எப்ப அவதாரம் பண்ணேன் அப்படின்னு மட்டும் சொல்லல. அபியுத்தானாம தர்மம்லாம் குறைஞ்சா போறாது, அதர்மான செழிச்சு போகணும். அப்பதான் நான் அவதாரம் பண்ணுவீங்க. அப்படின்னா அந்த அசுர சக்தி அழியறதுக்கு முன்னாடி வேற ஆட்டம் போட்டுதான் இந்த புராணங்கள்லாம் தான் தேவதைகள்லாம் இருக்கிற இடத்துல ஓடினா ஒளிஞ்சுட்டா அப்படின்னா இருந்தாலும் பராக்கிரமசாலிகளா இருந்தா கூட கடைசியில வாழோட ரிசல்ட் என்னாச்சு, முடிவு என்னாச்சுங்க? இருக்கிற இடம் தெரியாது போயிடுது, அழிஞ்சு போயிட்டா. ஆனா இந்த நன்மைங்கிற அந்த தேவ குணம் மட்டும் என்ன இருக்குதுன்னு பல கஷ்டங்களுக்கு சோதனைக்கு ஆளானா கூட கடைசியில வெற்றி பெற்று அழியாத தன்மையான அமரத்துவம்னா அழியாத தன்மை. அதுக்கு அமிர்தம் சாப்பிட்டா அப்படின்னு சொல்லணும். எங்க கபன்சாஸ்திரம் வச்சு உறுதி நாடாக சாப்பிடணுமா என்ன? ஒன்றும் வேண்டாம், அமிர்தத்தை சாப்பிடணும் அப்படின்னு. இது தேவர்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் தான்.
நாமளும் அந்த தெய்வத்தன்மையை அடையணும்னா, தெய்வீக தன்மையை அடையணும்னா, அழியாத இருக்கணும்னா, அமரத்துவத்தை அடையணும்னா இந்த அமிர்தத்தை சாப்பிடணும். இந்த அமிர்தத்தை சாப்பிடணும்னா என்ன பண்றது? நம்மளும் கடைஞ்சி எடுத்து தான் சாப்பிடணும். அவன் என்ன பண்ணினாலும் அதை தான் பண்ணணும். இது மெத்தடு ஒண்ணுதான். நெய் போட்டு சாப்பிடணும் அப்படின்னா பாலை கறக்கணும், காய்ச்சணும், உரம் ஊற்றணும், தயிராக்கணும், ஆடை எடுக்கணும், கடையணும், வெண்ணெய் வரும், ஒதுக்கணும், நெய் வரும். இதுதான் மெத்தடு. அது போல இந்த அமிர்தம் நாமளும் சாப்பிட்டு தெய்வீக தன்மை அடையணும்னா இந்த புராணத்துல எப்படி கதையை சொல்லியிருக்கோ, கடலை கடைஞ்சு அமிர்தத்தை எடுத்து சாப்பிட்டு எல்லாரும் சாப்பிடாத இருந்தாலும் அது மாதிரி தான் நாம பண்ணணும். சரி, நாம எந்த காலகட்டத்துக்கு போகுது, எந்த மரத்துக்கு போகுது, எந்த வேலைக்கு போகுது, என்ன பண்றது? ஒன்றும் இல்லை. தேவரை சொல்ற 2 பேரும் உனக்கு நான் தான் இருக்கேன், ஒருத்தர் தானே இருக்கேன், மீதி என்ன பண்றதுன்னு. அதுதான் நமக்கு தத்துவத்தில் சொல்றது. இந்த தேவனும் நீங்க, அசுரனும் நீங்க. இது என்ன? உன்னோட குணம் தான் அது. அசுரத்தனம் நமக்குள்ளேயே இந்த 2 நல்லது கெட்டது அப்படிங்கிறது 2 சேர்ந்து தான் இருக்கும். தேவர் அசுரர் அவர் புராணத்துக்காக காஷ்யபருங்கிற மகரிஷிக்கு பிறந்தவாதான் தேவர்கள் சொல்லணும். ஒரே அப்பாவுக்கு பிறந்தவாதான் குழந்தைகள். ஒரே அப்பாவுக்கு ஒரே வீட்டிலேயே 2 பேர் இருக்கா. ஒரே குடும்பத்திலேயே 2 பேரும் இருக்கா அப்படின்னா ஒரு இடத்துக்குள்ள ஒரு கேரக்டருக்குள்ளதான் இந்த 2 இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஒரு சமயம் பார்த்தா நம்ம ரொம்ப நல்லவனா இருக்கும், ஒரு சமயம் பார்த்தா ஒரே கொள்ளாதவனா இருக்கும். ஒரு இடத்துல ரொம்ப நல்லவனா இருக்கும், ஒரு இடத்துல ஒரே கொள்ளாதவனா இருக்கும். ஒரு சமயம் ரொம்ப நல்லவனா இருக்கும், ஒரு சமயம் ரொம்ப கெட்டவனா இருக்கும். இதுதான் அசுர குணம் மேலிடத்தே கெட்டவனா இருக்கும். இந்த தேவ குணம் சத்துவ குணம் மேலிடத்தை நாம சாதுக்களாக இருக்கும், நல்லவர்களாக இருக்கும். அப்ப இது 2 மாறி மாறி இருந்தா இந்த 2 நாளையும் வச்சுட்டு நாம அமுதத்தை கடைஞ்சு அமரத்தன்மை அடையணும். சரி, எந்த கடலுக்கு போகிறது? பால் கடல். ஒரு கடலும் இந்த கடல்ல தான் இருக்கும். என்னென்ன பிறவி பெருங்கடல், இந்த பவம்ங்கிற சாகரம் நம்ம பிறந்ததுலேருந்து தெரியுது கடல்ல வந்துட்டோம் அப்படின்னு. அப்போ இந்த வாழ்க்கை மனுஷ பிறவிங்கிற இந்த வாழ்க்கையில பகற்கடல் தான் பார்க்கடல்ங்கிற பெரிய கடல். அதுல கடையணும்னாக்க சாமான்கள்லாம் வந்துருக்கு. சார் அவன் மேல்மலையை வச்சுதான் நம்ம எந்த மலையை வச்சுக்கிறது அப்படின்னு. மலையே உருவப்படுத்த உறுதியான சித்தம் தான் திருட சித்தம் அப்படிங்கிறது. இது அடைஞ்சுள்ளது அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணினோம்னா ஸ்ட்ராங்கா அசைக்க முடியாது சார். அவர் மட்டும் ஒரு காரியத்தில் இறங்கிட்டாருன்னா, மனசு வச்சுட்டாருன்னா அப்புறம் அவரை அசைக்கவே முடியாது அப்படிங்கிறோம். இன்னும் மலை மாதிரி விதமான ஒரு உறுதி எப்படி இருக்கணும்னு நான் அமரத்தன்மை அடைஞ்சே ஆகுது, பிறவாநிலை அடைஞ்சே ஆகுது அப்படின்னு வந்து தீர்மானம் பண்ணிடணும். அதை முதல்ல பிரதிஷ்டை பண்ணணும். அந்த மக்களுக்கு மலையை எடுத்து வைக்கணும். சரி, அதுக்கு பாம்பு வேணுமே சுத்தத்துக்கு. அவளுக்கு வாசுகியம் கொடுத்து நமக்கு எங்க இருக்குன்னு நமக்கு பெரிய பாம்பு சுற்றி இருக்கு. என்ன? காலங்கிற சர்ப்பம், கால சர்ப்பம். கால சர்ப்பத்தால சுற்றி இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும்? ஓடிட்டே இருக்கிறது. கையில தானே இப்படி எப்படி இருக்கிறோம் தெரியும். அது அந்த கால சர்ப்பம் இருக்கு. இந்த கால சர்ப்பத்துக்கு ஆதி அந்த இந்த பக்கம் தலைப்பக்கம் வால் இருக்கு, 2 இருக்கு. பாம்புக்கு இன்னொரு சிறப்பு என்னென்ன? அதுல சொல்றது 5 தலை நாமம் அப்படிங்கிறது. நமக்கும் இருக்கு, 5 இந்திரியங்களும் இருக்கு. இப்போ பாம்புக்கு விஷம் வாயில இருக்கு, 2 நாக்கு இருக்கு. நமக்கும் அப்படிதான் இருக்கு. யாராவது விஷமா பேசணும்னா தப்பா விஷயம் சார், அவன் மாற்றி மாற்றி பேசுவேன் சார்.
கட்டணாங்க அவன் வாயை தந்தாரு விஷம் வைக்கிறான் அப்படிங்கிறோம். இதுல இருந்து என்ன புரியுதுன்னு, இப்படிலாம் இல்லாத நாம ஒரு ஸ்திர பிரஜனா இருக்கணும் அப்படிங்கிறது அது. அதான் நிறைய மாதிரி முன்னாடியே சொல்லியாச்சு. இப்ப இந்த காலம்ங்கிற சர்ப்பம் கட்டப்பட்டிருக்கு. இப்ப கடைஞ்சாக்க என்ன பண்ணும், மலை கீழே இறங்கி தூங்குறாரு. மலை கீழே இறங்காத இருக்கிறதுக்கு ஒரு ஆமனா வர்றது. யார் ஆமையா வந்தா? விஷ்ணு தான் வந்தது. விஷ்ணுன்னு இந்த மாய வசப்படுறதுனால்தான் நம்ம புலன்கள்லாம் வெளியில பச்சேந்திரியங்களும் பறக்கிறது. இது வேணும், அது வேணும், இது வேணும், அது வேணும். அப்ப என்ன ஆமையோட குணம் என்னன்னு, 5 இந்திரியங்களையும் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள அடக்கிட்டு பிசாலும். அதை போல நமது புலன்கள் எல்லாம் வெளியில விடாத, மாயினால வெளியில விடாத, அந்த மோகிக்காத உள்ளுக்குள்ள அடக்கிக்கணும். அதாவது புலனடக்கம். புலனடக்கம்ங்கிறத வச்சுட்டு முதல்ல அது தாங்கணும். அதுக்கு மேல நம்மளோட உறுதியான சித்தம்ங்கிறத பிரதிஷ்டை பண்ணிக்கணும்னா, மலையை பிரதிஷ்டை பண்ணிக்கணும்னா, இப்போ என்னதான் காலம் எப்படி அப்படி எடுத்தாலும் ஒன்றும் பேலன்ஸ் தப்பாது. அப்படி கிடையாது. அப்படி கிடையாது என்னெல்லாம் வருவோம் முதல்ல, அதாவது ஆத்ம சாதனை பண்றதுக்கு தான் இது ஒரு தப்பா இருக்கும். அப்படி பண்றதே முதல்ல வரும். என்ன வரும், பல சாமான்கள்லாம் வருது. அதுல முதல்ல வந்து எழுதிப்போம் ஆலகாலம்ங்கிற விஷம். கொடிய விஷம் வந்ததுனால சொல்றோம். இந்த ஆலகாலத்தை வந்தோன்னு என்ன பண்ணாங்க, தேவதைகள்லாம் தாங்க முடியல. தாங்க முடியாது. யாருக்காக ஓடினான்? பரமேஸ்வரனுக்கு தான் ஓடினான். அவரை என்ன பண்ணாங்க, அப்படி வாங்கின ரொட்டி அல்லா மாதிரி உள்ள போட்டுட்டார். நஞ்சவாறு கண்டத்தன் அண்டச்சராச்சரங்களுக்கும் தலை. இப்போ நாமளும் ஒரு ஜீவன் ஆத்ம சாதனையில இறங்கிறது இப்படி கிடையாதுன்னு சொன்னாங்க இல்லையா? அப்படி கிடையாது எந்த விஷயம் வரும்னு, ஜென்ம ஜென்மாந்தரத்துல இருக்கிற பிராரப்த வாசனை எல்லாம் வெளியில விடும். எத்தனை காமம், எத்தனை குரோதம், எத்தனை லோகம், எத்தனை எல்லாம் சேர்த்து படிஞ்சு வந்திருக்கு. இப்படி ஜென்ம ஜென்மாந்தரத்துல சேர்ந்த அந்த வாசனை எல்லாம் ஒரு வெளியில கிடக்கும். இந்த வாசனையெல்லாம் கிளம்பிட்டுனாக்க என்ன ஆகுங்க, நம்மளோட இந்த சாதனையை எடுக்கிறோம். இந்த வாசனை கடம்பாகி இருக்காது. இந்த விஷம் கடம்பாததுக்கு எப்போ கடைய ஆரம்பிச்சிடுமோ வர ஆரம்பிச்சிடும். நம்ம கடையாத விஷாதம் இருந்தாக்க நான் ஒன்றும் பரவாயில்ல, நான் சாகிறேன் எனக்கு அமிர்தம் வேண்டாம் வேண்டாம்னு விஷாதம் இருந்தால் வந்து இல்லை. எனக்கும் மலை பிரதிஷ்டப்பட்டிருக்கேன் மேல மாதிரி திருடத்தினால எப்படியும் அடைஞ்சே திருவிழாம வந்தேன். அப்போ இந்த கடையத்தி வாசனைலாம் வரத்தான் வரும், இந்த விஷம் வரத்தான் வரும். அப்போ என்ன பண்ணலாம்னா, சக்கரபாக காய்ச்சணும். காய்ச்சினா முதல்ல என்ன பண்றது, அது இருக்க அழுக்கெல்லாம் வெளியில வருது. அதுக்கப்புறம் பின்னால் காக்கா வந்து திரிக்க போகுது. அதுக்கு முன்னால அந்த அழுக்கெல்லாம் வரத்தானே வருது. அப்படிதான் நம்ம ஒரு நல்ல காரியம் பண்றதுன்னு ஆரம்பிச்சு நல்லது வரதை கெட்டதும் வரத்தான் வரும். இதை நாம் தெரிஞ்சுக்கணும். நியதி, இயற்கையோட நியதி. நாம் அதுலதான் ஃபெயிலியூர் ஆயிடும். அதுதான் சோர்ந்து விடும் மனசு. சார் நான் நல்லதுதான் சார் நினைச்சு ஆரம்பிக்கிறேன், மார்கழி மகோத்சவம் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறேன், அது எல்லாமே இடைஞ்சல் வந்துட்டே இருக்கு அப்படின்னு உடனே நமக்கு கவலை வரும். அடுத்த வருஷத்துல ஒண்ணும் பண்ண போகுது அப்படின்னு பண்ணக்கூடாதுன்னு ஒரு சாஸ்திரம். அதுல சொல்லி போகக்கூடாது. வரத்தான் வரும், இடைஞ்சல் வரத்தான் வரும், இடங்கள் வரத்தான். அதை எப்படி சமாளிச்சு தாண்டி நீ சாதிக்கிறேன்றதுதான் உன்னோட சொந்த கேள்வி. 10 பேரை ஓட விட்டு நீ அதுல முதல்ல வந்தீங்கன்னா உனக்கு பெரிய வீரன்னு பரிசு கொடுப்பாடு. வழியில நானும் ஓடவே இல்லை, 10 பேரும் ஓடல, இல்லை நானுக்கும் ஓடலைன்னா அதுக்கு என்ன வீரன? இடைஞ்சல் வரத்தான் வரும், விஷம் வரத்தான் வரும். அப்ப அந்த விஷத்தை என்ன பண்ணாம நம்மளால தாங்க முடியாது. அப்ப என்ன பண்ணு, குருங்கிறவரை சரணாகி. அந்த குரு யாரு இல்லை. இந்த தேவதையெல்லாம் என்ன பண்ணா, இந்த விஷம் வந்தது தாங்க முடியல,
ஒருத்தராலே நான் முடியல. எங்க ஓடினாங்க? ஆதி குருவான தட்சிணாமூர்த்தியான பரமேஸ்வரன் போய் சொன்னாங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணாங்க? அப்படியே அரக்காவாங்க ஊருக்குள்ள முடிஞ்சிட்டு. அதை போல நமக்கு இந்த ஆத்ம சாதனையில நமக்கு இந்த விஷய வாசனைகள்லாம் கடம்பத்தை, பிராரப்த வாசனைகள் கடம்பத்தை அதை தாங்க முடியாத நம்ம தவிர்க்கிறது குரு சரணாகதி பண்ணினோம்னா அந்த குருவால மட்டும்தான் இதை சமாளிக்க முடியும், தாங்க முடியும். அவர்தான் ஞானமயமான பிரவேசம். அவர் வாங்கி எழுந்தது அவரால் தாங்க முடியுமாங்க? அவரால் தாங்க முடியும். தாங்க சக்தியை பார்க்கிறேன். அப்படி ஆனதால்தான் முதல்ல வந்தது. அவரை சரணாகதி பண்ணினாக்க நமக்கு இதை வர கெடுதலை சமாளிச்சு வந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆரம்பிச்சது? ஒவ்வொரு விஷயங்கள்லாம் வர ஆரம்பிச்சது. முதல்ல மகாலட்சுமி இருந்தா நம்ம ஆத்ம சாதனை பண்றது, இது ஞான எழுச்சி வந்து நமக்கு தபஸ் ஏற ஏற என்ன பண்ணோம்னா உடனே வரவாங்க ஒரு பவுனை கொண்டு கொடுக்கா, இல்லையா பழத்தை கொண்டு கொடுக்கா, ஒரு பேர் வரும், புகழ் வரும், வீடு வரும், வாசல் வரும், கார் வரும், பங்களா வரும், ஒன்றுன்னா வந்துடும். இதெல்லாம் வந்ததுன்னா இப்ப என்ன பண்ணணும்னா ஜாகிரதையா இருக்கணும். அதை மயங்கிட்டோம்னா திருப்பி ஒவ்வொன்றுக்குமே இதுதான் நம்ம வாழ்க்கையில ஆன்மீக முன்னேற்றம் அடைய 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 இதெல்லாம் வந்து 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 நம்மள மதிய மயக்கும். கௌசவம் வந்தது இப்படின்னு, ஆவரணம் வந்தது இப்படின்னு. ஆவரணத்தை வந்து என்ன பண்ணலாம்? போட்டு அலங்காரம் பண்ணிக்கலாம். அலங்காரம் பண்ணிக்கிறதே இருக்குன்னு அகம்பாவத்தை வளர்க்கறதுக்கு தான் அலங்காரமே. அலங்காரம் பண்ணிக்க இப்படி எல்லாருமே பார்க்கலாம். இருக்கிறதுலே பியூட்டி நடிச்சுட்டாங்க, பியூட்டி பார்லர்லாம் வெய்யதுக்கு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிறதுலே அழகா இருக்கணும்னு காமிச்சு சந்தோஷப்படுறது இல்லை. நம்மளோட வேற யாராலும் அழகா வந்துடாத இருக்கணுமே கவலைப்பட்டு அங்க யாராலும் வந்துதான் அவளை பார்த்து அசிக வந்து சரி நம்மளை அலட்சியம் பண்ணினாக்க கோபம் வருது. நான் கெட்டு 10,000 ரூபாய் பட்டுடைய வெளியே வந்திருக்கேன், நன்னா இருந்து திரும்பி பார்க்கறாளா வரும் அப்படின்னு அவளை பேசுவது பார்க்காத வழக்கு. இந்த அலங்காரங்கிறது நம்மளோட அகம்பாவத்தை ஈகோ வளர்க்கறதுக்கு தான். அதுல ஜாகிரதையா இருக்கணும். அது போய் நேர்காது கர்வத்தை வளர்க்கும். ஐராவது வந்து ஐராவது காலத்தை சுமக்கும். அவ்வளவுதான். நமக்கு வேண்டாம் இருக்கிற காலத்தையும் கழிக்கணும்னா நமக்கு சுமக்கிறதுக்கு வேண்டாம். உச்சஸ்ரசும் குதிரை வந்துருங்க, வாகனம் கார் வந்துடும், மகிழா வந்துடும், இனிமே ஆள்ல எடுபடியெல்லாம் வேலைக்கார வந்துடுவா, நகை வந்துடும், நட்டு வந்துடும், வீடு வந்துடும், வாசல் வந்துடும், காமதேவன் வந்தது, கல்ப வருஷம் வந்தது, இது தண்ணி வந்ததுன்னு சொல்றோம். இந்த பார்க்கடலாம் கிடையாது. இது தண்ணி ஓடினவா தான் அவா. நமக்கு அதெல்லாம் லட்சியம் இல்லை. இதெல்லாம் காமிச்சு ஏமாந்துடாதுன்னு அர்த்தம். ஏமாந்து விடக்கூடாது. இந்த மாயை என்ன பண்ணுவாங்க? மோகினியா அவதாரம் பண்ணினார். என்ன பண்ணாங்க? அமிர்தம் கைக்கு வந்தா கூட அதை சாப்பிட்டு ஜெரிச்சுட்டு அமர நிலையை அடைய போறமா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு அங்க கூட விட்டு இருக்காது மாயை இருக்கு. இடையில பரமான சமயத்துல ஏமாந்து ஏன் அப்படின்னா இந்த மோகிச்சுட்டோம். இந்த மாயை பார்த்து அதோட வசீகரத்தை பார்த்து நம்ம மயங்கிட்டதுனால லட்சியத்தை கொண்டு விட்டோம். இந்த அசுர புத்திங்கிறதான் வெளியில வர விஷயத்தான் பார்த்து பார்த்து மயங்கி சிப்பாயிட்டே இருக்கும். லட்சியத்தை புரியணும், அதை விடணும். அப்ப அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே வழி குரு கிருபை தான். இதுதான் அப்படி இந்த வரத்துலாம் நம்ம லட்சியம் பண்ணாத இருக்கணும். அதனால பரமேஸ்வரன் ஆண்டியா இருக்கு. அவருக்கு கட்டி எடுத்துக்கன்னு ஒரு வஸ்திரம் இல்லை, கழுத்துல போட்டுக்கிறதுக்கு ஒரு நகை இல்லை, சாப்பாடுக்கு நல்ல சாப்பாடு இல்லை, ஒரு விஷா பாத்திரம் இல்லை, இருக்கிற இடம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒண்ணு எனக்கு வேண்டாம், விடு ஆட அதில்
இதெல்லாம் இருந்தால்தான் பம்பே வருது. இது இத்தனையும் வேண்டாம். சரி வேண்டாம்னா என்ன அடுத்த வாடகை கொடுத்துடுறது. இதுதான் தியாகம்னு பேரு. இப்படி வந்ததுன்னா இதெல்லாம் என்ன சார் பண்றதுன்னு நீ வச்சுக்காத அடுத்த வாடகை கொடுத்து. தியாகராஜன் ஏன் அவருக்கு பேரு அப்படி. இதனால இந்த ஆத்ம சாதனைகள் வரலாம். நாம அதில் வர லௌகீகமான இன்னும் விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா இதெல்லாமும் தியாகம் பண்ணணும். அதுதான் ஈஸ்வரன் குணம் நமக்கு காமிக்கணும். வேதமே தான் சொல்லுவது, கர்மனான பிரதியாகனேன தனேன தியாகேன ஏகேன அமிர்தத்வமான சக்தி. நீ மற்ற காரியங்கள்னாலையோ வீட்டு வாசல்னாலையோ எதுவுமே காட்சி படத்தினாலே பிரதியினாலே இதெல்லாம் சேர்க்கறதுனாலே நீ அமிர்தத்துக்கு அடைய மாட்டேன். அப்ப என்ன பண்ணுங்க, இது அத்தனையும் விடுறதுனாலதான் தியாகேன ஏகேன அமிர்தத்வமான சக்தி வேதம் சொல்லும். அதுதான் பரமேஸ்வரன் பண்ணி காமிச்சார். 6 அமுத நாள் தான் மிருத்யு ஜெயனா இருக்கான். அப்படின்னா காரணம் என்ன, அத்தனையும் தியாகம் பண்ணிட்டாரு. இப்படி வந்ததெல்லாம் தியாகம் பண்ணினத்தோடு இல்லை, அடுத்த வாழால வச்சுக்க முடியாத ஆழகாலத்தையும் தான் உள்ள வாங்கிட்டாங்க. இப்படி கொடுக்கறதுலையும் தியாகமா இருக்கான், வாங்கிக்கிறதுலையும் தியாகமா இருக்காங்க. 2 விஷயத்திலையும் பெரிய தியாகியா இருக்கிறதுனால்தான் தியாகராஜன் புரியும். நமக்கும் இந்த ஆத்ம சாதனை வந்து இதெல்லாம் ஜாக்கிரதை இருக்கணும் அப்படின்னு லட்சியமா நமக்கு சொல்லப்பட்டது. அதுதான் இந்த ஆலகாலம் அப்படிங்கிறதுல அமிர்தமந்தம் பண்ணிட்டு அமிர்தத்தை கிடைச்செடுத்தது அப்படிங்கிற கதையெல்லாம் நமக்கு சொல்றது. பரமேஸ்வரன் நீலகண்டன் அப்படின்னு இது உலகத்துக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கழுத்துல ஒரு ரத்தனம் மாதிரி பூஷணமா இருக்கும். அதுதான் நீங்க சொல்றது, நஞ்சவர்கள் கண்டத்தன் அண்டத்தவர் நான் அப்படின்னு. அப்படிப்பட்ட அந்த தியாகியான பரம தியாகியான அவனோட கூட அவனுக்கு பாடணும், அதை பாடி நம்ம ஊச்சல் ஆடலாம் அப்படின்னு இவாள சொல்றது. அடுத்ததா ஆணோ அறிவையோ என்று இருவர் காணா கடவுள் கருணையினால் தேவருக்குள்ளான் நானாவே உய்ய ஆட்கொண்டருளை நெஞ்சினை ஊனாக உண்டருள் உத்தர கோஷமந்தி கோனா பெரீஷனி கூத்தன் குணம் கலவி ஊனாக வனமுறையில் பொன்னோஷகாதாம். அவனை என்ன ஆம்பளைன்னு சொல்றதா இல்ல பொம்பளைன்னு சொல்றதா? இதை 2 இல்ல அங்கேன்னு சொல்றதா? என்ன சொல்றதுன்னு இது அதாவது இத மாதிரி ஒரு வரையறைக்கு உட்படாத வஸ்து ஈஸ்வரன் பரமேஸ்வரன் அப்படின்னு சொல்றது. அது ஆம்பளைன்னு சொல்ல முடியாது, பொம்பளைன்னு சொல்ல முடியாது. சரி ஆம்பளைல பொம்பளைல அப்படின்னு சொல்ல முடியாது. இப்படி இருக்கிறதுனாலேயே அவனை 2 பேராலையும் பார்க்க முடியல. அதே முதல்ல சொன்னதுதான் பெருமாவளையும் பார்க்க முடியல. கருணையினால் தேவருக்குள்ளாம் நானாவே உய்ய ஆட்கொண்டது நெஞ்சினை. தேவர்களுக்கெல்லாம் வாழ்வு கொடுக்கிறதுக்காக நான் முதல்ல நெஞ்சு வைத்திருந்தான். ஊனாக உங்கள் உத்தர கோஷமி போனார் பிழையை சென்னி கூட்டன் குணம்பரையை. அவன் தலையில சந்திரகலையை அடைஞ்சிருக்கான். இந்த சந்திரகலையை அவன் பரமேஸ்வரன் சிறப்புல தரிச்சிருக்கிறது அவனோட குணத்தோட விசேஷத்துக்கு ஒரு பெரிய பூஷணமா இல்லை. இப்படி அடுத்த வாழ கலை பிரதம் பண்றதுக்காக அடுத்த வாழ காப்பாற்றுறதுக்காக கொடிய விஷயத்த தொண்டையில் அடங்கிட்டு நீலகண்டன் ஒரு பூஷணமா வச்சுட்டு பெயரோட இருந்தானோ அதே மாதிரி கோணார் பெனீஷனி சந்திரனுக்கு பெரிய தோஷம் கடந்த உண்டு. சசாங்கன் அப்படின்னு பேரு. சந்திரன் அப்படி பார்த்தா விளையாட்டு ஜம்மு இருக்கு. அதுல திட்டத்துக்காக இருப்பாங்க. அது இல்லைன்னா இன்னும் பிளைனா விளையாட்டா விளையாட இருக்கும். சந்திரனோட அபசாரத்துக்காக தக்ஷ பிரஜாபதியால சபிக்கப்பட்ட தக்ஷன்
தன்னோட 27 பெண்களையும் சந்திரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அதுல ரோகிணிங்கிற பத்தினிகிட்ட மட்டும் சந்திரன் அதிக பிரியம் வச்சதுனால மற்ற பேரை அலட்சியம் பண்ணினதுனால தட்சின் சாபம் கொடுத்தார். தேய்கிறது வளருது, தேய்கிறது வளருது, இதே மாதிரி பல சாபங்கள்லாம் வந்து அப்படி சாபத்துக்கு ஆளான கூட ஒரு குணம் போராதனாலதான் நான் ஏதோ ஒரு பாரபட்சம் உள்ளவனா இருக்கிறதுனால தானே ஒரு மனைவியிட்ட பிரியிறது மற்றவாழ்கிட்ட பிரியிற கம்மியாக இருந்தான். அப்படி ஒரு குணம் இல்லாத ஒருத்தரை இவர் என்ன பண்ணியிருக்காரு, தலையில தூக்கி வச்சுட்டு இருக்கிறார். அப்படின்னா குணம் இல்லாதவாழே தூக்கி தலையில வச்சுக்கிறாங்கன்னா இப்படி பரவ பக்தியோடு நம்ம குணத்தோடு இருக்கிற நம்மளை கையா விட்டு போனா அதனால போனா பெரிய சென்னை கூத்தந்தன் குணம் பரவி போனா நம்மளே ஒன்றும் சொல்லலாம் அப்படின்னு அவன் அப்பேற்பட்டவருக்கு சந்தானத்தையே பண்ணி தலையில தூக்கி வச்சுக்கிட்டு நம்மளை விட மாட்டான். அதனால நீங்க தைரியமா அவனோட பாதங்களை சரணாகதி பண்ணலாம் அப்படின்னு அவங்க ஒரு நம்பிக்கை வருவதற்காக இருச்சாரு. 6வது பாடல மாதாடு வாகத்தன் உத்தர கோஷமங்கை தாதாடு வன்றையின் சடையான் அடியாரும் போதாதி நாயேனை ஆட்கொண்டு என் தொல்பிறவி தீரோடா வண்ணம் திகழ பிறப்பிருப்பான் காதாடு குண்டலங்கள் பாடி கசிந்த போதாடு பொன்முறையே ஒன்றும் செல்லலாமோ. அவனுக்கு சரீரத்தில் பாதி மாதாடு பாகத்தன் அம்பாள் இருக்கிறவன் பெண்மையா இருக்கிறவன், அதாவது அர்த்தநாரீஸ்வரன் அம்பாளுக்கு என்ன பண்ணாங்க, தன்னோட ஆதி உணவையே கொடுத்தார் ஈஸ்வரன். இப்பதான் ரிசர்வேஷன் பெண்களுக்கு 2% வேணும் 2% வேணும்னு சொல்றாரு. ஈக்குவல் ஷேர் 50% லேடிஸுக்கு கொடுத்தது பரமேஸ்வரன் அவர்கள் தான். சீட்டு முழுக்க கொடுத்துட்டு பாதி உடனே கொடுத்துட்டு இதுக்கும் தத்வார்த்தம் வந்து தத்வார்த்தம், அதாவது ஒரே ஞானஸ்வரூபம் பரமேஸ்வரன் முழுக்க ஞானமே வடிவாங்க ஞானமூர்த்தி. அப்பேற்பட்ட ஞானமூர்த்தி இந்த உலக பிரபஞ்சத்துல விவகாரம் பண்ணணும் அப்படின்னா அப்படி முழுக்க முழுக்க 100% ஞானமா இருந்தாலும் பெற முடியாது, சரியா வராது. புராணங்கள்லாம் பார்க்கறேன், பிரம்மா சிருஷ்டி பண்றதே நம்ம முதல்ல சனகாதி மகரிஷி 4 பேர் படைச்சார். இவன் 4 பேரையும் பூர்ண ஞானியா கிடைச்சிட்டார். ஞானியா கிடைச்சதால என்ன விபரீதம் ஆகிட்டு அவ சிருஷ்டியில ஈடுபடவே இல்லை. அவ கல்யாணம் பண்ணிக்கல, குழந்தை பக்கல, ஒன்றும் பண்ணல, எல்லாம் போகச்சுன்னா வாழ்வுது. அப்பதான் பிரம்மா பார்க்கறது, ஓஹோ இப்போ உலக விவகாரத்துல ஈடுபடணும்னா முழுக்க ஞானியாக இருந்தா இவன் மூக்க படிச்சு காட்டமா போகணும், இவன் வேற ஒரு வேலையை செய்ய மாட்டான்னு தெரியும். அதனால என்ன பண்ணாங்க, இவ்வளவு ஞானம் கூடாது, கொஞ்சம் ஞானத்தை போட அஜானத்தை கொஞ்சம் போடும் உள்ளுக்குள்ள சேவை போட்ட பிரஜாபதிகள் எல்லாம் சேர்த்து விட்டு தட்சன் முதலான பிரஜாபதிகள். அப்புறம் அவாகவே போவது என்னாச்சு, இதை சொல்லாத காமிக்கிறதுக்கு தான் பிறகு பரமேஸ்வரன் என்ன, இந்த உலக விவகாரத்துல ஒரு நாமரூபத்தோடு இருக்கணும், ஒரு விவகாரத்துக்கு வரணும். இதெல்லாம் பண்ணணும்னா பர்ஃபெக்ட் காம்பினேஷன் என்ன, அஜ்ஞானம் எவ்வளவு % இருக்கணும், ஞானம் எவ்வளவு % இருக்கணும், மாயை எவ்வளவு % இருக்கணும், ஒளி எவ்வளவு % இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு சொல்றதுக்கு தான் காமிக்கிறதுக்கு பாதி சரிபாதியா இந்த மாதிரியான மறைவா ஸ்வரூபியான அம்பாள் வச்சிருக்க. சரிபாதி ஸ்வரூபமா ஞானஸ்வரூபம் பரமேஸ்வரன் 50-50. இது 50 அது 50 இல்லைன்னா பர்ஃபெக்டா இருக்கு. பகலும் நேரமும் சரிசமமா இருந்தாலும் நல்லா இருக்கு. வெளிச்சம் எவ்வளவு இருக்கோ அதே மாதிரி இருப்பு இருந்தாலும் நல்லா இருக்கு. ஒரே இருக்கா இருந்தாலும் நன்னாங்க, ஒரே வெளிச்சமா இருந்தாலும் நன்னாங்க, சரியாக மாட்டேங்குது. அதை காமிக்கிறது இந்த அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபம். அதுதான் மாதாடு பாகத்தன் உத்தர கோஷம் அப்படி தாதாடு கொன்றை சடையான். அவன் தலையில கொன்றை பூ, கொன்றை கலர் ரொம்ப விசேஷமான பூ, பரமேஸ்வரன் பிரீதியான அதை வச்சிருக்கான்.
அவன் என்ன பண்ணாங்க, கோதாட்டி நாயேனி ஆட்கொண்டு என் தொல் பிறவி தீகோடாமலும் திகழப்பதிருப்பான். என்னோட ஜென்மாந்தர்கள் பண்ணின பாபம்லாம் இருக்கு, அதெல்லாம் பின்னால தொடர்ந்து வராத வழிக்கு பண்ணி நம்மளோட பிறப்ப இருப்பான். அப்படி ஒரு பெரிய உபகாரம் பண்ற அவனோட பெருமைகளெல்லாம் பாடி 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 கசிந்து அம்பார் போதாடி பூன்மொழியை பொன்னோஷலாடாகும் அப்படிங்கிறது. அப்படி பாடிட்டு ஊஞ்சலாடலாம் அப்படிங்கிறது நம்மளோட 7வது பாட்டுல உன்னருக்கு அரியது உத்தர கோஷமாகி மன்னி பொழிந்திருந்த மாமரையோன் தன்புகழ் பன்னி பணிந்திரைஞ்சு பாவங்கள் பற்றிருப்பான். மன்னத்தின் மேலே ஆடு அணிவையில் போல் என்னத்தன் என்னையும் ஆட்கொண்டான் எழில்பாடி ஒன்னத்த பூமொழியில் உன்னூசலாடாம். உன்னருக்கு அரியது உத்தர கோஷம் அப்படின்னா அதாவது நினைக்கிறதுக்கு கூட ரொம்ப சமமான ஒரு மனோபாச்சாம கோச்சரம் அப்படின்லாம் சொல்ல முடியும். இப்படிதான் அப்படிதான் நம்மளோட குணம் அப்படின்னு நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பெருமையானதுன்னு அர்த்தம். நம்மளோட நினைப்புக்குள்ளெல்லாம் அடங்காத ஒரு பெருமை மகிமை அப்படின்னு அர்த்தம். அப்படி இருக்கிற அந்த உத்தர கோஷம் அப்படிங்கிறவன் மாமரையோம் தன்புகழ் பெரிய வேத ஸ்வரூபம். அவனோட புகழை என்ன பண்ணணும்னா பண்ணி பணிந்து இறைஞ்சு பாவங்கள் பெற்றிருக்கான். பண்ணினா திருப்பி திருப்பி பழுக்கி பழுக்கி சொல்றதுன்னு அர்த்தம். அவரோட புகழை ஒரு தரம் என்ன போறாது, திருப்பி திருப்பி பேசிட்டே இருக்கணும், பார்க்க பார்க்க பேசிட்டே இருக்கணும், டாக்டர் பார்த்தாலும் பேசிட்டே இருக்கணும். இதான் சத்சங்கம். சாதுக்களோட குணமே என்னென்ன, சொன்னதையே திருப்பி சொல்றா, சொன்னதையே திருப்பி சொல்றா அப்படின்னு ஏன் சொல்றது. எத்தனை தரம் சொன்னாலும் அந்த ஆஸ்திரேலியா அடங்க மாட்டேங்கிறாங்க. இப்படி ஒரு விஷயமா, இப்படி ஒரு அதிசயமா, இப்படி ஒரு அதிசயமாங்க. ஒரு தரம் இல்லை, 100 தரம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு குழந்தை நம்ம வீட்டில் ஒரு பிரைஸ் வாங்கிட்டு வந்துருக்குன்னா, 100 மார்க் வாங்கிட்டு வந்துருக்கா, ஊர் முழுக்களும் சரி, இந்த பேப்பரை போட்டு அந்த பேப்பரை கொடுத்து அந்த மணிங்கிறது என்னெல்லாம் சொல்லணும். ஒரு சின்ன ஒரு சாதனைக்கு, ஒரு சின்ன ஒரு புகழுக்கு, ஒரு சின்ன ஒரு காரியத்துக்கே நமக்கு அதையே திருப்பி திருப்பி பேசுறோம், வரலாற்றெல்லாம் பேசுறோம் அப்படின்னா இவ்வளவு பெரிய பெருமை உடையவனோட அவனோட திருப்பி திருப்பி தான் பேசணும், சொல்லி சொல்லிதான் ஆனந்தப்படும். இப்ப சொல்ல சொல்ல என்ன ஆயிடும்னா ஆனந்தம் என்ன பெருகிறது. ஒரு கொஞ்சம் ஒரு தினசா ஆனந்தமா இருக்கு, அதையும் இன்னொரு கொஞ்சம் சொல்லி இன்னொரு கொஞ்சம் வந்து இன்னொரு புது தினசா அதில் ஒரு ஆனந்தம் ஏற்படுறது. இப்படி அந்த ஆனந்தம் பெருகிட்டே போகுது. அதனாலதான் கண்ணீர் பணிந்து அப்படி பேச 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 அவனை வழிபட வழிபட என்னோட பாவங்கள் பற்றிருப்பான். இப்படி பேசுறதுனால அவனோட பகவத் குணத்தை திருப்பி திருப்பி சொல்றதுனாலே என்ன ஒரு இன்னொரு லாபம் என்னன்னா வெட்டி பேச்சு பேச முடியாத போயிடுது, தப்பான பேச்சு பேசுறதுக்கு இடமில்லாத போயிடுது. இப்போ 2 பலன் நமக்கு கிடைச்சது, ஒரு பலன் 2 மாதம். இவனோட புகழ் பேசிட்டே இருக்கிறதுனால இது பேச பேச ஆனந்தம் வளர்ந்தது அப்படிங்கிற ஒரு பலன் கிடைச்சிருது. இப்ப கெடுதல பேசல, வேற எதையும் பேச முடியல, பாவம் சேரலங்கிற ஒரு பலனும் வந்துள்ளது. அதுதான் பண்ணி பணிந்தறிந்து பாவங்கள் பற்றிருப்பான் அப்படின்னு. என் அர்த்தம் என்னையும் ஆட்கொண்டது. எப்படி வார்த்தை போட்டு பாருங்க, என்னையும் ஆட்கொண்டு, என்ன கூட ஆட்கொண்டுட்டாய அப்படின்னா இன்னைக்கு அவ்வளவு மனமானவங்க பக்தியோட உச்சியில அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு நினை வடிவமா வாங்கிட்டு வச்சிருக்கு. என்னையே கொண்டுட்டானா அவங்களுக்குலாம் என்ன அர்த்தம், ஆயுள் கடையாய் கிடந்த அடியேற்கு அப்படின்னாலே இருக்கிறதுலே கீழுக்கு கீழாக ஆச்சாரிய சொந்தங்கள் அம்பாள் வந்து சொல்லு, உன்னோட பக்தாட கடைசியில இருக்கிற எனக்கும் அனுகிரகம் பண்ணுவாங்க. சங்கரர் சொல்லுவாங்க பக்தர் கூட்டத்தில் இவர்தான் கடைசியில இருக்கிற அம்பாள் பக்தர்ல, இவர்தான் முதல்ல இருக்கணும். ஆனா எளிமையோட வடிவமா இருக்கிறதுனால அப்படி செலுத்துவாங்க. இப்படி அவர் சொல்லிக்கிறதுலேயே நமக்கு என்ன ஒரு நம்பிக்கை உறுதியில நிச்சயம் அவர் சொல்றாப்புல ஒரு நாய் மாதிரி நாய் கிடையாது நாம இருக்கலாம்.
இருந்தா கூட அவருக்கே அனுகிரகம் பண்ணிங்கன்னா நமக்கும் அனுகிரகம் பண்ணிடுவார். அவர் தான் சொல்லியிருக்காரு, நாயர்களெல்லாம் அனுகிரகம் நமக்கும் வழிபாடு. நமக்கு ஒரு உறுதி வரும் போது மனசுல ஒரு நம்பிக்கை வந்தாலும் அங்க போவோம். அதுக்காக தான் என்னையும் ஆட்கொண்டு எழிற்பாடு பொன்னத்த பொங்கலில் பொன்னூசலாடாம் அப்படிங்கிறது 8வது பாட்டுல கோல வரை கொடுங்கி வந்து குவரையேற்று சால அமுதந்து தாழ்வடையில் நீரெழுந்து ஞால மிக பரிமேறு கொண்டு நகையாண்டால் சீதம் திகழும் திரு உத்தர கோஷமங்கை மாதர் கல்யாணி வாயார் நாம் பாடி ஊரித்த அங்குழிந்து பொன்னூசலாடாம். இதுல தன்னோட கதையும் கொஞ்சம் சொல்லிக்கிறது. கோல வரை கொடுங்கி வந்து குவரையேற்று, அதாவது கோல வரை கொடுங்கி அப்படின்னா மலையோட உச்சி, அதுலேருந்து இறங்கிருக்காங்க. எந்த மலையை உச்சிருக்காங்க? கைலாச மலையை உச்சியில் பரமேஸ்வரன். அதுலேருந்து கீழே இறங்கி இந்த குவரையில பூமியில வந்து நமக்காக கீழே இறங்கிருக்காங்க. அவதாரமான கீழே இறங்கிருந்தாங்க. அப்படி வந்து நமக்கு செய்வார். கைலாசத்தை விட்டு இந்த உலகத்தில் இருக்கிறது எங்க வந்திருக்காங்க? உத்தரகோஷ மங்கையில தான் வந்திருக்காரு. உத்தரகோஷ மங்கையில் என்னன்னா எங்கெங்க நம்ம கோவில் கட்டி பிரதிஷ்டை பண்றோமோ அந்த இடத்துலாம் வந்து இருக்கு. அப்படி ஒரு கருணையினால கீழே இறங்கியவர். இந்த உயிர்கள்லாம் எதை பார்த்து பயந்தாலோ அதை போய் அந்த நஞ்ச கடல் நஞ்ச அமுதம் மாதிரி சாப்பிட்டவன். அப்படி பண்ணினது என்ன பண்ணினான்? எனக்கு அப்படிங்கிற நம்மை ஆண்டான். எப்படி வந்து ஆண்டான் அப்படிங்கிற தனக்கு குதிரை மேல வந்து நம்மை ஆண்டான் அப்படிங்கிறது. குதிரை மேல போகிறது மாணிக்கவாசகர் பாண்டிய ராஜாவுக்கு மந்திரியாக இருந்தது. பிரமராயர் அப்படின்னு ஒரு பட்ட பெயர்லாம் இருந்தது. பாண்டிய ராஜா இவரோட படிப்பு, அறிவு, ஆற்றல் எல்லாத்தையும் பார்த்து பாண்டிய தேசத்தில் தனக்கு மந்திரியாக நியமிச்ச அந்த மந்திரியா இவர் கடமைகளை செஞ்சுட்டு வந்து ராஜா என்னன்னா சோழ தேசத்துல கிழக்கடையில ரொம்ப உயர்ந்த அரேபிய குதிரையெல்லாம் இருக்கு. அதை போய் நீங்க வாங்குவாங்க, நம்ம சேவைக்கெல்லாம் உபயோகமா இருக்கும்னு நிறைய பொருள் பொருளை கொடுத்து அனுப்பிச்சார். இவர் வர வழியில பாண்டிய தேசத்திலேருந்து சோழ தேச கடற்கரை வர வழியில திருப்பெருந்துறைன்னு ஒரு இடம், ஆவுடையார் கோவில். அங்க பார்த்த சுவாமி இதுக்கு மேலே பெருமை மினிஸ்டரா இருந்தது, குதிரை வாங்கிட்டு பண்ணிட்டு கொண்டு போட்டு புல் வச்சுட்டு இதெல்லாம் பண்ணி ஒரு வேலை இல்லை. அந்த பிராரத்தத்துல அதெல்லாம் தீர்ந்து எடுத்து இப்ப அந்த பிராரத்தம் அமைத்து இவருமே தடுத்தாள் கொண்டு உலகத்துக்கு பிரயோஜனமா காரியம் பண்ணணும்ன்றதுனால என்ன ஒரு பொருந்த மரத்தடியில ஒரு குருவாக தான் வந்தது. அதை பார்த்தாலோ இல்லையோ இந்த குதிரை வாங்கும் போது நம்ம மினிஸ்டருக்கு எல்லாம் மறந்து போயிட்டு நமக்கு நேர் ஆப்போசிட்டா இருக்க. நமக்கு என்ன பண்றோம்? நீங்க கோவிலுக்கு போற வழியில கடையில சாமான பார்த்து கோவில் மறந்து போயிடுது, கடைக்குள்ள நுழைஞ்சிடும். இவருக்கு நேர் ஆப்போசிட்டா ஏதோ கடைக்கு சாமான வாங்க போனாலும் சுவாமியை பார்த்தோம்னா கடை கோவிலாம் மறந்து போயிடும், கோவில் ஞாபகத்துக்கு கடையெல்லாம் மறந்து போயிடும். அங்கேயே தான் சுவாமியோட உபதேசம் வாங்கிட்டு 10 கூட்டம்லாம் சேர்ந்து இவர் மாணிக்கவாசகரா அடியாரா மாறிவிட்டார். பார்த்த இப்படி நமக்கு குடும்பப்படுத்துற அடியில வந்து நானே வந்து வலிய ஆட்கொண்டு வருவேன். அந்த கருணைக்கு கைமாற ஒரு கோவில் கட்டணும்னு ஆசைப்பட்டு குதிரை வாங்கறதுக்கு இந்த பணத்தெல்லாம் கோவில் கட்டிவிட்டார். சொல்லிட்டு இங்கே பாடினாடின்னு உட்காந்துருக்கார் சரசங்கத்துல. ராஜாவுக்கு செய்தி போச்சு. நல்ல ஆட வந்து குதிரை வாங்க அனுப்பிச்சு அவருக்கு காசு படத்துல கோவிலை கட்டிட்டு நின்று இருக்காரு. அங்க உட்கார்ந்து ராஜா சொல்லிச்சு. ராஜா வந்து சொன்னப்பதான் எனக்கு பிரஜம் இருந்தது. ஓஹோ வந்து நம்ம குதிரை வாங்கினா அவன் படத்தான் எடுத்து வந்திருக்கோம். என்ன பண்ணது இல்லை, குருவாக ரமேசன் சொன்னேன்.
அப்பா நான் உன்னை பார்த்தேன், அவ்வளவுதான் அனுப்பிட்டு உனக்கு எளிமையாகிட்டேன். நான் ராஜாவோட மனதிற்கு பண்ணின தப்பு தான். இது என்ன பிராயசித்தம், நான் என்ன பண்ணாது, எப்படி மீண்டு வருது? சுவாமி சரண், ஆவணி மூலத்தன்னைக்கு எல்லா வேலையும் ஒரு நாட்டுக்கு வந்துடும் சொல்லிவிடும் அப்படின்ட்டு உடனே சொல்லிடுச்சு. ஆவணி மூலத்தன்னைக்கு எல்லா வேலையும் அவனுக்கு வந்துடும், கவலைப்படாது. நான் கோயில் கட்டினான்னு கொடா கட்டினா உனக்கு என்ன? ராஜா அவன் என்ன பண்ணான்னு நினைக்கிறேன், குதிரை வந்துடும் அப்படின்னு சந்தோஷமா இருந்தான். அதுக்குள்ள வத்தி இருக்கிறவாழ்னா இருப்பாள் இல்லையோ, அதுல யாரோ போய் சொன்னான். அவன் தான் ஆவணி மூலத்துல வந்துடும் சொல்ற, நீ நம்பிட்டு அங்க குதிரை இல்லை, ஒன்றும் இல்லை. ராஜா திருப்பி போவாங்க உடனே சொல்லி வச்சான், குதிரையில மரியாதை அழிச்சு வர போறியா இல்லையா? சுவாமி கிருஷ்ணர் இந்த குதிரையெல்லாம் வந்து இதை அழிச்சுட்டு போகணும். இத்தனை குதிரையை அழிச்சுட்டு அங்க போய் பாண்டிய தேசத்துல ராஜா அரண்மனையை கட்டிட்டு மறுநாளையும் பார்த்தா ஆனால ஒரே ஊழல் வருது. என்னன்னு பார்த்தா குதிரைலாய மக்களும் நிறைய பரியெல்லாம் நிறைய இருக்குது. இவரும் முடிக்கிறது தெரியாது. நம்ம இவரை நம்பிட்டு நாங்கள் வந்து குதிரை நினைச்சு அழிச்சுட்டு வந்தோம். இது எதுவும் மாறு அழிச்சுட்டு இப்படி வந்துருக்கு. ராஜா கோபம் வந்து, என்ன ஏமாந்துறையா, இன்னும் மாயாஜாலம் பண்றையா, இப்போ மேஜிக் ஷோ மாதிரி இருக்கு, அழிச்சுட்டு வரதே குதிரையாகுது, கட்டி வச்சாங்க குதிரை கழுதை நிறைய ஆகுது, ஜெயில போடலாம், தொங்குதுலாம் எல்லாம் பண்ணோம். எதுக்கு அப்படின்னா ராஜாவோட பணத்தை எடுத்து அவன்கிட்ட சொல்லாத ஒரு செலவழிச்சுக்காரு. அந்த காலத்தில் ராமதாஸ்க்கும் சுவாமி எதனால காணிஷத்தை அடி வாங்க வச்சு அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. பண்ணினது நல்ல காரியம் தான். நல்ல காரியம் பண்ணினா கூட நல்ல வழியில் வரணும், அது முக்கியம். இதுதான் இந்த கதையெல்லாம் நம்ம உணர்ந்து கோவில் கட்டினாலும் கூட ராஜாட்ட சொல்லியிருக்கலாம், அப்பா அவங்க ஆசை எடுத்து கட்டினேன் உத்தரவுன்னு சொல்லிட்டா வேணாங்கிறதோ நடந்திருக்கலாம். அது பண்ணாததுனால அந்த தோஷம் கூட இவரை ஒட்டிடக்கூடாது. இது இல்லைன்னா இதுக்கான பல பிறவி எடுத்து இதை அனுபவிக்க இருக்காங்க. அதனால இப்பவே இந்த சவுக்கடினால ராஜா தண்டனை அனுபவிச்சுட்டோம்னா பின்னாலே யமதர்மராஜன் போய் தண்டிக்க மாட்டோம். ராஜா தண்டனையை வச்சிருக்கிறது, தண்டனை கொடுக்கறதே இருக்குதுன்னு இவரோட பாவம் போறதுக்கு தான். நமது சாஸ்திரம் அப்படிதான் சொல்லுது, ராஜாவோட தண்டனையாலே நமது பாவம் போறதுன்னு சொல்லுது. இப்படி வாங்கிச்சு. அப்புறம் சுவாமி வந்து அப்பதான் என்ன பண்ண, குதிரை சேவைகள்லாம் வர சுவாமி குதிரையெல்லாம் அடிச்சு குதிரை சேவைகள்லாம் வந்து குதிரையாக்கி ராஜா குதிரை அந்த கதையை சொல்லுது. நான் எப்பேற்பட்டவன், எனக்காக நீ குதிரை சேவைகள்லாம் வருவியா அப்படின்னா என்ன ஒரு கருணை உனக்கு இருக்கும். அதுதான் எனக்காக வந்து இப்படி கைகளையும் பண்ணிட்டு எனக்கு அனுகிரகம் பண்ணி அப்படின்னு அந்த திறந்த வாயார நாம் பாடி ஊழித்து அகம் கொள்ளைந்து அதே மனசு நெற்பூதி நாம பொருள் செல்லணும் அப்படிங்கிறது. 9வது தெங்குலவு சோலையில் உத்தர கோஷம் வந்து தங்குலவு ஜோதி தனி உருவம் வந்தவர்கள் எங்கள் பிறப்பறுப்பிட்டு எந்தளவும் ஆட்கொள்வான் பங்குலவு போதையும் தானும் மணிகொண்ட பொங்குலவு கொன்றை சரியான் புலம்பது பொங்குலவு போன்மொழியில் பொன்னூசலாம் அப்படிங்கிறது. அந்த உத்தர கோஷமங்கியோட அழக நீங்கள் அப்படி தன்னும் சோலைகள்லாம் சூழ்ந்த அந்த உத்தர கோஷம் வகையில தங்களுக்கு சோதி தனி உருவம், அருட்பெரு ஜோதி அப்படிங்கிறது. அந்த சோதி தனி உருவம் அந்த எங்கள் பிறப்பெல்லாம் அறுத்து எந்தளவும் ஆட்கொண்டு என் குவாலிட்டி இதை கூட பார்த்து என்னோட தரத்துக்கும், அதாவது தரங்கெட்டவர்களாக இருந்தால் கூட இவன் கருணையினால ஆட்கொள்றான் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. அது பரமேஸ்வரன் அந்த கருணாமூர்த்தியா இருக்கிறதுனால அவர் தராதரம் பார்த்து அனுகிரகம் பண்ணா அப்புறம் அவருக்கு அழகு இல்லை. எந்த தரமும் பார்க்காத யாராக இருந்தாலும் அனுகிரகம் பண்ணினால்தான் அது அன்புக்கு. அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தான் அப்படின்னு கேட்குறேன். இந்த அன்புன்னு வந்துட்டுனாலே அது வாழை பண்ணலாம், வாழை பண்ணக்கூடாது, இப்ப பண்ணலாம், அப்ப பண்ணக்கூடாது அப்படின்னா அது பார்க்க தெரியாது, தராதரம் தெரியாது. அன்புனா தான் அதான் சொல்லும் எந்தளவும் அனுகொள்வான் அப்படிங்கிறது. அப்ப ஏற்பட்டவன பொங்கல் ஒன்றை சரியான் குணம்பதி
ஒவ்வொரு பொன்மொழியில் ஒன்றுமோ செல்லலாமோ அப்படின்னு முடிக்கிறது. அவனோட கருணை, அவனோட பிரதாபத்தை, அவனோட சிறப்பையும் பரமேஸ்வர சிறப்பையும் சொல்லி 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 பூரி தாகம் பொழிந்த அப்படின்னு அதை பாடி 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 சொல்ல 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 எனக்கு உருகிறது. அதான் பக்தியோட உயர்ந்த பராபக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. அதுல இருந்து நாம் இந்த ஊஞ்சல் ஆடுறோம் அப்படிங்கிறது. இந்த ஊஞ்சல் ஆடுறதுல இன்னொரு ஒரு தத்துவம் இருக்கு. சுவாமியை ஊஞ்சல் வச்சு விட்டுட்டு என்ன பண்றோம், இந்த டோலோசம் எதுக்கு அமல் பண்றோம்? நம்ம மனசு எப்பொழுதுமே மனசோட குணமே ஆடுறதுதான். இப்படி அப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் ஆடிட்டு இருக்கு. இது ஆடாத இருக்கணும்னா சுவாமியை கொண்டு தரிசனம் பண்ணிக்கணும். திருவாரூர்ல அஜபானடம்னு தியாகராஜர் எங்க இருக்காரு, மகாவிஷ்ணுவோட மனசுல இருக்கு அப்படின்னு. இந்த மாரியோட குணமே இப்படி எப்படியே ஆடுறது தானே. அந்த ஆட்டத்துல இருக்க இவருக்கு தியாகராஜன இவர் பிரதிஷ்டா ஆகிட்டதுனாலேயே அந்த மனசு ஒரு ஸ்திதப்பிரஜனா ஆயிடுது. ஞான மோட்சத்தை அடையிறதுக்கு ஒரு தகுதி ஏற்படுது. அதுதான் இந்த ஊஞ்சல பார்த்தீங்கன்னா இப்படி கிட்ட காலத்தே சுவாமி கிட்ட வந்து காலத்துல இருக்கும். அடுத்த க்ஷணம் நிறைவேறுது. குடிச்சுக்காப்புல இருக்கும், கை நான்காப்புல இருக்கும், உடனே அண்ணன் ஓடிப்பாரு. உடனே கிட்ட வராப்புல இருக்கு, அண்ணன் ஓடிப்பாரு. அப்படி இல்லாத அப்படி இப்படி ஆடி இருக்கிற அந்த பகவான இந்த மனசுங்கிறது ஆடி இருக்கிற ஊஞ்சல்ல கொண்டு பிரதிஷ்டை பண்ணி அவரை வச்சுட்டு இப்போ என்ன பண்ண, நான் நாளைக்கு காலத்திலேயே பண்ணேன் அவரோட சேர்ந்து நம்மளும் பாடுறது. ரொம்ப 7ஆவது நாள் ஊஞ்சல் ஆடுறதுனால கல்யாணம் பெரிய சுகமாக கல்யாணம்னாலே 2 சேர்றது தான். என்னென்ன இந்த பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்னா சேர்ந்தது ஆனந்தம்ங்கிற மோட்சம்ங்கிற ஊஞ்சல்ல ஸ்திரமா இருக்கிறது. அதுக்கு தான் இந்த ஊஞ்சல் உற்சவம் கௌரவம் இதெல்லாம் நமக்கு சம்பிரதாயமா வந்திருக்கு. அந்த பாகத்துல தான் இங்கு இருக்கு. நாயிகா பாகத்துல அந்த பரமேஸ்வர நாயகனா வச்சு இந்த பொன்மம் செல்வார்கள். அப்படி அவர் வார்த்தைகளால சனத்தை நம்ம மனசான அந்த பாகங்களை வச்சுட்டு சர்வேஸ்வரனான அந்த பதியான அவனுக்கு நாம் எல்லாம் அடிமைகளாக இருப்போம் அப்படின்னு சொல்லி இந்த பொன்மோஷத்தை நிறைவு செய்து நாளைக்கு உறுதியாக அப்படின்னு சொல்லக்கூடிய திருப்பதியாக பற்றி பார்க்கலாம். பெரியவாச்சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இந்திய நேரப்படி 6 மணிக்கு ஒளிபரப்பாகும். பெரியவாச்சரணம். அருட்டாளினை பாடி போரா
தங்கே தித்தித்து அமுதோரே தான் தெளிதங்கு தங்கே தித்தித்து அமுதோரே தான் தெளிதங்கு தங்கே நின்றுருகும் முத்தர கோசமங்கை தங்கே நின்றுருகும் உத்தர கோசமங்கை தங்க இடை மருது பாடி குல மஞ்சை தங்க இடை மருது பாடி ஆலயமாய் எழுந்தின்
ஆசான எங்கள் சந்திரசேகர குருவே. கஞ்சிவல காமாட்சி தன் குழந்தாள் சங்கரரே. கஞ்சிவல காமாட்சி தன் குழந்தாள் சங்கரரே. குரு சந்திரசேகரரே உறங்கிடுவீர்களேலோ, உறங்கிடுவீர்களேலோ. ஆதிகுரு சங்கரராய் அன்றொரு நாள் வந்தவரே. 68 பீட்டபதி காலேலோ. ஏழுலகம் பூப்பவரே காப்பவரே கரப்பவரே. எல்லோர்க்கும் அருள்பவரே உறங்கிடுவீர்களேலோ. அயனுடனே மாலவனோ தேடிய பொற்பதத்தவரே. அருமறைகள் சாற்றும் முயல் மலர்பதமே காலேலோ. முக்தி நிலை எய்திடவே சக்தி தரும் சத்குருவே. முக்தி நிலை எய்திடவே சக்தி தரும் சத்குருவே. நித்தமெங்கள் நாவீசையில் நித்திரை கொள்தாளேலோ. நித்தமெங்கள் நாவீசையில் நித்திரை கொள்தாளேலோ. நித்தமெங்கள் நாவீசையில் நித்திரை கொள்தாளேலோ. பெரியவா சரணம். பெரியவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றன. எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை இந்திய நேரப்படி 6 மணிக்கு துவங்கும். பெரியவா சரணம்.